இன்னைக்கு நம்ம என்ன ஒரு டாபிக்ல நம்ம இணைய போறோம்னா, பேச போறோம்னா, பேய் கதைகள். இப்போ வந்து முதல் விஷயம் டிஸ்க்ளைமர் நான் குடுத்துர்றேன். த எங்க பாட்காஸ்ட் எந்த ஒரு மூட நம்பிக்கையும், எந்த ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸையும் நாங்க சப்போர்ட் பண்ணல, என்கரேஜும் பண்ணல, அத என்டார்ஸும் பண்ணல. நாங்க வந்து இப்படி இது வந்து ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஸ்டோரியா ஒரு அணுகலான்ற ஒரு ஐடியா தான். ஸோ நாங்க இத சொல்றது மூலியமா இப்போ இப்படி ஒண்ணு இருக்கோ, பேய்ன்னு ஒண்ணு இருக்கோ, இல்ல அமானுஷ்யம் ஒண்ணு இருக்கோன்றது நாங்க எங்களுக்கு எந்த வகையில நாங்க அத என்கரேஜ் பண்ணல. அட்லீஸ்ட் இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். பீப்பிள் கேன் டிஃபர். அது பிரச்சனை இல்ல. ஆனா நாங்க வந்து அந்த மாரி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ நாங்க என்டோர்ஸ் பண்ணல. ஒருத்தருக்கு தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு கதைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதை பயங்கரமா இருக்கும். அந்தந்த கதைகள பத்திலாம் நம்ம இங்க ஷேர் பண்ணிக்க போறோமே தவிர, வேற எதுவுமே கிடையாது இது. சரிங்களா? ஓகே. ஷூரி நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. சரி, ஓகே. ஆச்சுன்னா நான் ஒரு 7th படிச்சிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். அப்போ வந்து தீபாவளி டைமு. என்னை வந்துட்டு ரொம்ப என்னாச்சுன்னா, ரொம்ப அந்த டைம் வந்துட்டு எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. வைரல் ஃபீவரு. பெட்ல அட்மிட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. 2 நாள் வந்துட்டு பெட்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணிட்டு அங்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பாதி மயக்கத்துல தான் இருந்தேன் அந்த 2 நாளுமே. ரொம்ப ஃபீவர் ஹெவியா இருந்துச்சு. அ அம்மா மட்டும் தான் கூட இருந்தாங்க. வச்சு அழைச்சிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்டின்னா, ம் அன்னைக்கு நைட்டு தான் இது முடிஞ்சா தீபாவளி. நான் நைட்டு வந்து வீட்ல வந்து ட்ரிப்லாம் போட்டுட்டு அப்படியே அரை மயக்கத்துல படுத்து கிடக்கேன். படுத்து கிடக்கும்போது விடிய காலைல ஒரு என்ன சொல்றது, ஒரு 3 மணி இருக்கும். அ வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு மாரி யாரோ கால வந்து அப்படியே தடவி குடுக்குற மாரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அம்மா தான் வந்துட்டு சரி க அப்படியே தடவி குடுத்துட்டு இருக்காங்க போல அப்படின்னு நெனச்சுட்டு, நான் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு லைட்டா அப்படி கண்ண முழிச்சு பார்க்குறேன் யாருமே இல்ல. அலண்டு எந்திரிச்சு பாட்டு ஹாலுக்கு ஓடுறேன். அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு, என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு கேட்டேன். "ஏம்மா நீ தானம்மா கால் வந்துட்டு தடவி குடுத்துட்டு இருந்த" அப்படின்னு கேட்குறேன். "ஏய் நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏந்திச்சுட்டேன். தீபாவளில இந்த இது வடை சுடுறதுக்கு இந்த மாவுலாம் வந்துட்டு அம்மாச்சி ஆர்டர் வைக்க சொன்னாங்க. அதுக்கு நான் வந்துட்டேனே." "என்ன என்னம்மா சொல்ற? இப்ப தானம்மா நீ என் கால் தடவி குடுத்துட்டு இருந்தம்மா" அப்படிங்கிறேன். நான் இல்ல பாப்பா" அப்படின்னாங்க. நான் நீ இல்ல உட்காந்துட்டம்மா நான் நீதாம்மான்னு நான் பாட்டுக்கு ஆ து திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன். அப்பாவா இருக்குன்னு பார்த்தா அவரையும் எழுப்பி கேட்டா, இல்ல நான் தூங்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எனக்கு வந்துட்டு அது ஒரு மாரி ஹாண்டிங்காவே இருக்கு. ஆனா நீ என்ன எங்க அம்மாச்சி சொன்னாங்க, "நீ ஏதாவது கனா கண்டிருப்ப. அததான் வந்துட்டு நீ இந்த மாரி இது பண்ண சொல்லிட்டு ஓடி வர." நான் சத்தியமா சொல்றேன், நான் கனவு காணவே இல்ல. யாரோ கால்ல அப்படி தடவி குடுத்தாங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா முழிச்சு பார்த்தா யாருமே இல்ல. இது அந்த சின்ன வயசுல நடந்தது. எனக்கு இன்னும் மறக்கல. ஸோ இதுதான் அப்போ எனக்கு நடந்த ஐயா, ஹாண்டிங் நீங்க ஸ்டோரி. வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ஃபீவர் சொன்னீங்க. அப்ப வந்து இது மெடிசின்ஸ் நீங்க டேப்லெட் மாத்திரை இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் போட்டீங்களா? இல்லன்னா போடாம இப்ப படுத்துக்கிட்டீங்களா அந்த அது படுக்கும்போது? போட்டிருந்தாங்க ஐயா. போட்டுருந்தீங்க. ஓகே. மேபி அதோட ஆக்சுவலி ஒரு ஹாலுசினேஷன் கூட இருக்கலாம். பட் ஆனா அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அதுதான்யா சில டைம்ஸ் நமக்கு வந்து நம்ம கனவே நமக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் எதுவும் பெருசா கிடையாது இது. ஸோ சில சில விஷயங்கள் நமக்கு கனவுல டேஜாவு மாரி இருக்கும். நமக்கு ஆல்ரெடி நடந்த ஒண்ணு நடக்கிற மாரியே இருக்கும். இந்த மாரி சில விஷயம் தான். இது ரொம்ப ப்ளஸ் நீங்க வந்து ஆல்ரெடி ஹை ஃபீவரான்னீங்க. இந்த ஃபீவர் ட்ரீம்ன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஃபீவர்ல இருக்கும்போது ஒரு கனவு வரும். அந்த கனவு ஒரு மாதிரி போகும். ஸோ ரொம்ப மேபி வியர்டா அப்படி ஒரு இருக்கும். ஆமா, ஆமா. அந்த மாரி ஒரு ஃபீவர் ட்ரீமரா இது இருக்கலாமே தவிர, நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஐயா, இது வந்து நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்கா பார்த்து அந்த ஸ்பிரிட்ட கொண்டு வேணாம். கொஞ்சம் நம்மளும் அப்படியே அந்த ஃப்ளோவோடயே போலாம். ஓகேவா? இல்ல நான் ஸ்பிரிட்லயே வந்து அப்போ உனக்கு ஸ்பிரிட் வேணும் அவ்வளவுதானே? ஐயா ஸ்பிரிட்ல அந்த நான் வந்து இல்ல மார்ஃபியஸ் உங்க கூட மைல்ஸ் உங்க கூட இருக்காங்களே அந்த ஸ்பிரிட்ட சொல்லதா. நான் வந்து நார்மலா அந்த ஒரு திகிலா அது மாதிரி கொண்டு போலாம். நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு நைட்டு பேசுவோம்ல ஒரு 12 மணிக்கு. மணி 12 எல்லாம் அந்த எல்லாம் நேர்ல எல்லாம் நேர்ல என் வீட்ல உட்கார்ந்து ஒண்ணா பேசினா கூட பரவாயில்லையா? அவன் அவன் வீட்ல இருக்கீங்க. இது இன்னும் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து ஐயா இது சொல்லுங்க. இது வந்து நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் ஆஃபீஸ்ல. நீங்க எங்க கூட வேலை பார்த்தீங்கல்ல, ஆமா. அப்போ வந்து உங்க நாட்டு சேர்ந்த ஒருத்தருங்க இருந்தாங்கல்ல, ஐயா என்ன சொல்றீங்க தெரியுங்களா?
உங்க 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 நாட்டை சேர்ந்தவர்கள், உங்க 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 ஸ்டேட்டை சேர்ந்தவர்கள் ஒருத்தங்க நம்ம கூட வேலை செஞ்சாங்க, ஞாபகம் இருக்கா? யாருன்னே தெரியலங்க ஐயா, ஞாபகம் இல்லைங்க ஐயா ஐயா. ஐயா நான் ஒருத்தன் கூட போவேனுங்க ட்ரெயின்ல. நீ யார் கூட போவ? ஆமாமா. யோ இரியா இரியா, நீ எதுவும் பண்ணாடியா, இரியா நீ குரூப்பை பாடியா. இல்ல தெரிஞ்சிச்சு நீ யார் சொல்றேன்ட்டு. அவங்க சொல்லு. இல்ல அவங்க ரிப்போர்ட்டிங் மேனேஜர். யார் ரிப்போர்ட்டிங் மேனேஜர்? ஐயா வாட்ஸ்அப்பை பாருங்கய்யா கொஞ்சம் தயவு செஞ்சு. ஐயா நான் பேரு எனக்கு தெரியுதுங்கய்யா, பட் ஆனா என்ன கன்றாவிய சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் ஒரு அளவு புரியலைங்க அவங்க ஐயா. சொல்லு கேளு, அவங்க 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 தெரியல உங்களுக்கு. பேர்லாம் வேணாம், நீ தெரியும். அப்படியே சொல்ல ஆரம்பி, கதையை சரி சொல்ல இரு. ஆரம்பி. ஓகே 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 ஃபைன். ஏன்னா இது வந்து அவர் கன்ஃபியூஸ் பண்ணிக்க போறாரு. ஐயா இது வந்து என்னன்னா, ரொம்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க வந்து என்கிட்ட சொன்ன கதை இது. நாங்க இப்போ இப்போ நாங்க இப்போ நாங்க இருக்க அதே ஃப்ளோர்ல தான் அவங்களும் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க என்னன்னா, இது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலில நடக்கிற ஸ்டோரி இதுன்னு சொன்னாங்க. என்னன்னா, அவரு சொ அவங்க அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாரி ஆக்சுவலி மைல்ஸ் இந்த மாரி ஹஸ்பண்ட் வந்து இந்த இது சில விஷயங்கள் நிறைய மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கினாரு. என்னங்க சொல்றீங்கன்னு சொல்லும்போது கேட்டேன். ஆமா, ஆமா. அவங்க சைடு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாரி ஆமா வாட் யூ சே பேட் ஓமன் சொல்லுவாங்க தெரியுங்களா? அது நிறைய இருக்கு. அவங்க சைடு. ஏன் அப்படின்னா ஆச்சுன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஆல் வித் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் அவங்க ஹஸ்பண்டோட தாத்தா கிட்ட இருந்து ஆரம்பிச்சுச்சா. அவங்க வந்து கிராமத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கல்யாணம் ஐயா பண்ணி நீங்க எங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே ஐயா ப்ளீஸ் கண்டினியூ. எனக்கு 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 வந்து இது எந்த அளவுக்கு சிமிலரா இருந்துச்சுன்னா, ஷாக்கிங்கா இருந்துச்சு ரொம்ப எனக்கு சில விஷயங்கள். அதனால இது ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஒரு சிமிலாரிட்டிக்காக சரிங்களா? அதுக்காக தான் சொல்றேன் நான். நீங்க 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 இல்ல புரிஞ்சிச்சு ஓகே. புரிஞ்சிச்சு. அவரு நீங்க அவ அவ எடுத்ததுமே எனக்கு ஒரு புரிஞ்சிச்சு. ஆமா. கேளுங்க. எப்படின்னா, அவங்க அந்த தாத்தா அவங்க ஹஸ்பண்டோட தாத்தா வந்து ஒரு ஊர்ல இருந்திருக்காரு. ஒரு கிராமத்துல ஒரு காலத்துல. நல்ல ஒரு ம். செல்வந்தரா இருந்திருக்காரு. அப்போ ஆ, வந்து அவரு ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணி ஒரு பெண் குழந்தை வச்சிருந்தாங்களாம் அவங்க. ஆ, ஆனா ஆனா என்ன ஆயிருக்கு, இந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த அந்த தாத்தா வந்து ஒரு திடீர்னு ஒருத்தவங்க மேல காதல் வயப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணது ஆ, மட்டும் சும்மா இல்லாம, இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட குழந்தை இருக்குங்களா, பெண் குழந்தை. ஆமா. அத வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துன்னு போயிட்டு, ஏதோ அனாதை ஆஸ்பத்திரில எங்கேயோ ஊர்ல இருந்து விட்டு வந்திருக்காரு. வேற ஊர்ல. அது அப்புறமா இல்லாம இந்த இந்த பொ இந்த 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 ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாரு, ஸ்டில் நோபடி நோஸ் வாட் ஹேப்பன்னு. பட் ஐயோ பீப்பிள் பெரிய பிரச்சனையா. சீரியஸ்லி அதனாலேயே வாட் ஹேப்பன் மீன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் திங் வில் அவங்க அவங்க அவங்கள அந்த 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 ஃபேமிலி பிளட் லைனே வந்து அது எப்பவுமே அஃபெக்ட் பண்ணினே இருக்கும் அது வந்து. ஆமா. இவங்க வந்து நான் நான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கல்யாணம் பண்ணாம ஓடி இருப்பேன் இந்த ஆளை விட்டு. ஆனா ஆனா சம் வாட் இட்ஸ் டிஃபர் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு. ஐயா அது ஆனா பெரிய பிரச்சனைங்க ஐயா. அதுதான் அதுதான் எனக்கு. ஆனா இப்போ அவங்க பையன் பிறந்ததுதான் அவங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தையா. அதான் ரொம்ப அந்த பெரிய மாதிரி பிரச்சனையா அது. அந்த அதுதான் பையனுக்கு பாருங்க, சரி நான் எதுவும் சொல்ல வேணாம். அல்ல. நீங்க சொல்லுங்க. எனக்கு இத கேட்ட உடனே எனக்கு எனக்கு சத்தியமா எனக்கு எப்படி எப்படி ஒரே மாரி சில விஷயங்கள் நிறைய பேர் நடக்கும்ன்ற ஒரு பயம் வந்துச்சு எனக்கு டக்குன்னு. ஐயா நீங்க ஏதாவது அதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாங்களா? அவங்க யாராவது சொந்தக்காரங்களா இவங்களுக்கு? ஐயா இல்லைங்கய்யா, இது எனக்கு கொஞ்சம் கேட்க இதுவா இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப பெரிய பஞ்சாயத்துங்க ஐயா இது. இது எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சே சொல்றேன். இது ம். ரொம்ப பெரிய பஞ்சாயத்து. அவங்கள டீசெண்டா போய் எங்கேயாவது பார்த்து எதனா பண்ணி இது பண்ண சொல்லுங்க, முடிச்சு விட சொல்லுங்க. இல்லைன்னா இது அவ்வளவுதான். அது எல்லாரையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அது நிறைய இழப்புகள் பார்க்குற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது. சத்தியமா சொல்றேன், அது ரொம்ப பெரிய ரிஸ்க் அவங்களுக்கு. இது சரி நான் ஓகே. பர்சனலா அனுபவிச்சனால சொல்றேன். இது இது வந்து வந்து அது எப்படி சொல்றது ஐயா, இது வந்து இது நம்பிக்கை இருக்கான்லாம் தெரியாது எனக்கு நிறைய பேருக்கு. ஏன்னா நானும் ஒரு டைம் வரைக்கும் நானும் நம்பாம ரொம்ப இதுவா சுத்திட்டு இருந்த இதுதான். ஸோ நீங்க ஸ்டார்டிங் நீங்க சொன்னதுக்கே நான் இப்போ முரண் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். பட் இது என்னோட பர்சனல் வியூ தான். இது அப்பாற்பட்டு, ஐ மீன் இந்த பாட்காஸ்ட் அப்பாற்பட்டு என்னோட பர்சனல் வியூ இது. என்னன்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு டைம்லலாம் வந்து எதையும் நம்பாம நான் என் ஃப்ரெண்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நல்லா ரொம்ப மோசமா நான் கலாய்ச்சு அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா அவன் வந்து அவன் அவன் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு விழுப்பேன் நல்ல ஒரு அந்த மேல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஒரு ஃபீமேலுக்குன்னு ஒரு ஒரு இது வச்சிருப்பீங்களா, ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பாங்கல்ல. அதாவது ஒரு 6 feet டால், நல்ல ப்ராட் ஷோல்டர், அந்த மாதிரி ஒரு பையன் அவன். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நாள் வந்து சொல்றான். ஆஹ் அவங்க அவங்க ஃபேமிலியில நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றான் என்கிட்ட. அவனுக்கு அது நான் அந்த டைம்ல எந்த இதுல இருந்தேன்னா, இது இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, இது என்ன இவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது ரொம்ப ட்ராமாட்டிக்கான விஷயம்.
எனக்கு அந்த ட்ராமா ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகல. நான் வந்து அவனை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமா. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க, இதெல்லாம் போய் நம்புற அப்படி இப்படி சொல்லி அவனை ரொம்ப ஏதோ மோசமாலாம் தரக்குறைவா பேச ஆரம்பிச்சான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அவன் வந்து அவன் ஆனா ரொம்ப மெச்சுவரா ஜென்டிலா நடந்துக்கிட்டான் அப்போ. அவன் நினைச்சுதான் என்னை தூக்கி போட்டு அங்கேயே போட்டு தள்ளி இருக்க முடியும். ஆனா அவன் வந்து அதெல்லாம் பண்ணாம டீசெண்டா இது எப்படி சொல்றது, சாபம் மாதிரி கொடுத்தானா எப்படின்னு தெரியல. பட் ஆனா இது எனக்கு இந்த மாதிரி சொன்னான். "ஆஹ் நீ எனக்கு இது இப்படி நீ சொல்லிட்ட, பரவாயில்ல விட்டுறேன். ஆனா இது உனக்கும் ஒரு நாள் நடக்கும். நடக்கும்போது நீ இப்ப என்னெல்லாம் சொன்னியோ அன்னைக்கு நீ இதை யோசிப்ப. நீ அதுக்கப்புறம் உனக்கு எப்படி உனக்கு ஒரு ஃபீல் வருதுன்னு மட்டும் நீ பாரு." அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஒரு அது அவன் இன்னும் ரொம்ப கொஞ்சம் இதுவா சொல்லியிருந்தான், ரொம்ப எமோஷனலா சொல்லியிருந்தான். ஏன்னா அவனுக்கு நடந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். நான் அது எனக்கு டக்குன்னு அது எமோஷனலா ஸ்ட்ரைக் ஆகாம என்ன ஒரு மாதிரி ஆஹ் அந்த விஷயமே ஒரு மாதிரி கிரிப்டிக்கா, ஒன்றும் கன்ஃபியூசிங்கா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி கிரிப்டிக்கா இருக்கும். இது என்னடா இது இப்படி இருக்கு, ஆஹ் இது எப்படி இது ஒரு சூப்பர் நேச்சுரலா எடுத்துக்கிறது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நான் நினைச்சு நான் அவனை ரொம்ப ஃபன் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து அவன் அது சொன்ன பிறகு எனக்கு ஒரு நாள் உண்மையாலுமே நடந்துச்சு. அவன் சொன்ன மாதிரியே ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. நான் அந்த நடந்ததுல இருந்து எனக்கு எனக்கு அது அது அந்த விஷயங்களை நினைச்சாலே எனக்கு கப்பு சிப்புன்னு ஆயிடுவேன் நான். நான் அதுக்கப்புறம் யாரையும் நான் போய் அப்போஸ் பண்றது இல்ல. யாரையும் வந்து ஆஹ் இப்போ ஒருத்தவங்க என்னை வந்து நீ சொல்றது சுத்த மூடத்தனம் அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகேங்க அப்படின்னு நான் நான் எனக்கு அவன் என்ன சொன்னானோ அதை நான் மனசுல நினைச்சு நான் பட்டு போயிடும். ஆனா அவன் சொன்ன மாதிரியே தான் எனக்கும் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் நைட்டு இது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு சில இழப்புகள்லாம் தாண்டி நாங்க ஒரு நாள் நைட் நாங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கோம். நானு என்னோட பிரதர் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எப்படி சொல்றது, ஏதோ ஏதோ நானும் என் பிரதர் மட்டும்தான் அந்த ரூம்ல இருக்கோம். வேற யாரும் கிடையாது. ஒரு மிட் நைட் ஒரு ஒரு 12க்கு மேல 1 o'clock சம்திங். அந்த டைம்ல வந்து திடீர்னு ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாம ஏதோ பேசுறான் எப்படி இருக்கும். ஒரு ஃபீமேல் வாய்ஸ் எனக்கும் கேட்டுச்சு, அவனுக்கும் கேட்டுச்சு. என் பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் அவன் ஏஞ்சி உட்காந்தான். எனக்கு கேட்டுச்சு. நான் ஆனா கேட்காத மாதிரியே நான் சைலண்டா திரும்பி திரும்பி இப்படி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்ல என் தம்பி ஏஞ்சி உட்காந்ததை பார்த்தானே நானும் ஏஞ்சி உட்காந்தேன். உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்கல. அவன் அப்படியே ஒரு மாதிரி தங்கி 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 அப்படியே இது பண்ணிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்கிட்ட கேட்டான், ஏதோ ஏதோ சத்தம் கேட்டுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கொஞ்சம் டீசெண்டா ஆமா ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஏதாவது நாய் கத்துதா இருக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். திருப்பி கொஞ்ச நேரம் திருப்பி நானும் அவனும் படுத்துட்டோம். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் இன்டென்ஸா கேட்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி சட்டிலா, அப்புறம் கொஞ்சம் இன்டென்ஸா கேட்குது. என்னடா இது, அதே மாதிரி அது என்ன பேசுறாங்கன்னு புரியல, என்ன என்ன ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா. ஏதோ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு மாதிரி இது பண்றாங்க. ஆனா 2 பேருக்கு லேடி வாய்ஸ் தான் கேட்குது. 2 பேருக்கும் ஒரே மாதிரி இது பண்ண உடனே அவன் டக்குன்னு திருப்பி ஏஞ்சி உட்கார்ந்தான். என் பக்கத்துல வந்துட்டான். சைலண்டா பக்கத்துல வந்துட்டு இந்த மாதிரி என்னை கூப்பிட்டான். கூப்பிட்டுட்டு டேய் ஏதோ கேக்குதுடா அப்படின்னு சொல்லி திருப்பி சொன்னா, நானும் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைம்ல வந்து செம்ம தைரியம். எனக்கு ஏன்னா இதுல எல்லாம் அவ்வளவு பெரிய நம்பிக்கை கிடையாது எனக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துடணும், அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி எல்லாம் வேற இருக்கு. நான் வந்து டக்குன்னு ஏஞ்சி என்ன ஏதுன்னா யோசிக்கல. நான் பாட்டு டக்குன்னு ஏஞ்சி வெளியே போனேன். அது பின்னாடி எங்க வீட்டு பின்னாடி இவரு ஜாங்கோவுக்கு தெரியும். எங்க வீட்டு பின்னாடி வந்து ஒரு ஒரு மாதிரி சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கும். இப்போ அங்கெல்லாம் பாக்குறோம், யாரையும் காணோம், ஒண்ணுமே இல்லை. அது சரி வெறும் காத்தடிக்கிற சவுண்டா இருக்கும். நான் அப்படிலாம் நினைச்சு நான் என் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி காத்தடிக்கிற சவுண்டா இருக்கும், இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு. திருப்பி போய் படுத்துட்டான். திருப்பி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் இன்டென்ஸா கேக்குது அந்த சத்தம். என்னடா அது திருப்பி ரொம்ப இன்டென்ஸா கேக்குது. நாங்க 2 பேரும் ஏஞ்சிட்டு என் தம்பி உண்மையா பயந்துட்டான். அவன் கொஞ்சம் அப்படியே அவனுக்கு அப்படியே ஷிவர் ஆகுறான் ஆக்சுவலா பயந்துகிட்டு. என்னமோ அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷிவர் ஆகுது. நான் வந்து ஏஞ்சிட்டு இப்படி உட்காந்துன்னு இருக்கேன். திடீர்னு எங்க வீட்டுல வந்து டமால் டமால் டமால்னு யாரோ கேட்ட இழுத்து அடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம். செம்ம இன்டென்ஸா சத்தம் கேக்குது. எனக்கும் என் தம்பிக்கும் அட் அ டைம்ல கேக்குது. நாங்க 2 பேரும் ஓடுறோம் குடு 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 வெளியில. வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. எங்க வீட்டுல இருக்கவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க, சத்தமே கேட்காத மாதிரி. எனக்கும் என் தம்பிக்கான செம்ம சத்தம் ஆகுது. அவனும் அதே தான் சொல்றான், நானும் அதே தான் சொல்றேன். 2 பேரும் அட் அ டைம்ல சொல்றோம். லைக் நான் சொல்லி வச்ச மாதிரி அவன் சொல்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 பேரும் என்னடா சத்தம் கேட்குது அதே மாதிரிதான். ஆஹ் எனக்கு கேட் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வெளில போய் ஃபர்ஸ்ட் போய் பாக்குறேன். என் தம்பி வரவே இல்லை. அவன் ரூம்லயே அப்படியே நின்றுட்டான் அப்படி பயந்துட்டு. நான் வரும்போது என்கிட்ட சொல்றான் வேணாம் போகாத வேணாம் போகாதன்னு சொல்லிட்டு. எனக்கு ஆனா அந்த அந்த ஒரு இது இல்லை. நான் ஏஞ்சி வெளியெல்லாம் போய், ஏன்னா அப்பெல்லாம் வந்து குடிகாரங்க எல்லாம் வருவாங்க எங்க வீட்டு பக்கம் அப்பெல்லாம். சோ யாராவது குடிச்சிட்டு வந்து பாட்டில கேட்ல போட்டு வச்சிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியலையே சொல்லிட்டு நான் அப்படியே வேக வேகமா போய் பாக்குறேன், யாருமே இல்லை.
அந்த ரோட்ல ஒரு யூஸ்வலா இருக்க நாய் கூட காணும் அன்னைக்கு பார்த்து. ஸோ அப்படியே நிசப்தமா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஒரு மாதிரி வெளியில போனா ஒரு மாதிரி ஹாண்டிங்கா அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அப்படியே அந்த சில்னஸ், ஸ்பைன்ல இருந்து ஒரு சில்னஸ் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சில்னஸ் எனக்கு ஆக்சுவலா அன்னைக்கு. அந்த ஸ்பைன்ல இருந்து ஒரு சில்னஸ் வருது, கழுத்தெல்லாம் இதுவாகுது எனக்கு. நான் சரி பார்த்தேன், சுத்தி சுத்தி பார்த்தேன், எனக்கு யாரையும் தெரியல. அந்த உடம்புல கூஸ் பம்ப்ஸ் வரும்ல, அந்த மாதிரி லிட்டலா வருது எனக்கு. நான் சரி பார்த்துட்டு, நான் என்னடா இது சம்பந்தமே இல்லாம இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் திருப்பி உள்ள வந்துட்டேன். உள்ள வந்த உடனே நான் திருப்பி படுக்கிறேன். என் தம்பி வந்து என்கிட்ட சொல்லினே இருக்கிறான், இங்க எதுவும் சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வேணாம், இங்க நான் அப்பா நம்ம வேலை வேற எங்கேயாவது போய் படுக்கலாம், வா வா வான்னு கூப்பிட்டுனே இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நானும் சும்மா சொல்லி அவன்கிட்ட இது பண்ணிட்டே இருக்கேன். ஆனா எனக்கும் கேட்டுச்சு, அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓப்பனா சொன்னா அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்டிலாவே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ அதை காத்தடிச்சிருப்போம், அது மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நானும் சமாளிச்சு சமாளிச்சு பார்க்கறேன். அவன் ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு வந்து ரொம்ப பயமுறுத்திக்கிச்சான். ஒரு 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 10 நிமிஷம் கழிச்சு ஏதோ ஒரு ஃபீமேல் அழுதுகிட்டு, பயங்கரமா அழுதுட்டு அப்படியே பத்தினி அழுது அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு அலறல் எனக்கும் என் தம்பிக்கும் கேட்டு, என் தம்பி குடு குடு ஓடியே போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஆள் அவன் தான் ஓடுறான் வெளியில. எனக்கு நான் என்னதான் தைரியம் இருந்தாலும் இப்பயே சொல்றேன், இப்ப சொல்லும் போதே எனக்கு கால் நடுங்குது ஆக்சுவலா அது. எனக்கு கேட்டுட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. நீங்க சூரி கிட்ட கேட்கும்போது சூரி சொன்னாங்க மெடிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வி வேர் லைக் கிளியர், வி ஆர் லைக் வெரி எப்படி சொல்றது, கான்சியஸ் என்ன நடக்குது ஏது நடக்குது சொல்லிட்டு. எனக்கு அந்த அந்த சம்பவம் அப்படி கேட்ட உடனே நான் அந்த ரூம்லயே படுக்கிறேன். அதுக்கப்புறத்துல இருந்து நானும் என் தம்பியும் அந்த ரூம்ல, எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ரூம் பக்கம் ஒரு 1.5 மாசம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் கிட்ட நான் அந்த பக்கமே போல. பயம், அவ்வளவு பயம் எடுத்துக்கிச்சு. என் தம்பி இப்ப கூடமே வந்து அந்த ரூம் பக்கம் போகவே மாட்டான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சரி எங்களுக்குதான் அந்த மாதிரி ரொம்ப அமானுஷமா ஃபீல் ஆகுது சொல்லிட்டு இன்னொரு என் கசின் பிரதர் ஜாங்கோக்கு தெரியும் ஆப்வியஸா. சோ அவன் வந்து இந்த மாதிரி அவனும் எங்க வீட்டு பக்கமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வரதே இல்லை. நாங்க சரி எல்லாரும் வேலை அப்படி இப்படின்னு பிரிஞ்சு போயிட்டோம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் ஒரு நாள் வந்து நாங்க இந்த இந்த திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்றோம், அந்த ரூம்ல நாங்க எல்லாம் படுக்கிறோம் அப்படின்னு போது என் தம்பி ஃபர்ஸ்ட் அந்த கசின் பிரதர் வந்து இல்ல இல்ல நான் கிளம்புறேன், டைம் ஆகுதுன்றா. ரொம்ப ஒரு மாதிரி துடிச்சிட்டே இருந்தா, என்ன டைம் ஆகுது, இன்னைக்கு ஒரு நாள் தூங்கி பரவாயில்ல, டைம் ஆகுதுல அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணும்போது என் தம்பி அதுக்கப்புறம் சைலண்டா கலந்துக்கிட்டான். இன்னொரு தம்பி இல்ல இல்ல நான் வந்து இங்க மேல படுத்துக்கிறேன், அங்க படுத்துக்கிறேன், இங்க படுத்துக்கிறேன் என்னென்னமோ சொல்றான். நாங்க எது எது சொன்னாலும் நான் விடுற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபர்ஸ்ட் தம்பி வந்து அவன் என்கிட்ட வந்து சொல்றான் அந்த மாதிரி. இல்ல இல்ல வேணாம், அதான் அன்னைக்கு மாதிரி நடந்துச்சுல, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது என்ன ரிஸ்க் என்ன ரிஸ்க்னே இன்னொரு பையன் வந்து கேட்டான். இன்னொரு தம்பி அவன் வந்து என்ன ரிஸ்க்னு கேட்கும்போது இல்ல இல்ல நானும் மழுப்ப ட்ரை பண்றேன். அப்புறம் ஓப்பனா சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுல இருந்து நாங்க அங்க போய் படுக்கிறது இல்லை அப்படின்னு. அப்புறம் தான் அவன் சொல்றான், நாங்க அவன் எங்க கூட அங்கேயே ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும் போல. அவன் வந்து படுத்துட்டு இருக்கும்போது யாரோ அவன் கையை பிடிச்சு இழுத்து இருந்துட்டே இருந்திருக்காங்க. அவனுக்கு டக்குனு இப்ப சூரி எப்படி சொன்னாங்க, அந்த கால் தடவி கொடுக்கறது, கால் அமுத்தி விடுறது அந்த மாதிரி. ஆனா அவனுக்கு வந்து கை விரல புடிச்சு இழுக்கிறது அந்த மாதிரி. இது வந்து நர்வ் ஸ்விட்சிங் கிடையாது. அவனை வந்து லிட்டரலா வந்து யாரோ அவன் ஃபிங்கரை முடிச்சு இழுத்துருக்காங்க. அவன் இழுக்கும் போது அவனுக்கு ஆப்வியஸா அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணியிருக்கான், அவன் பார்த்திருக்கான். டக்குன்னு அப்ரப்டா பார்த்தா எதனா இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவன் வந்து கண்ணை முடிச்சு லைட்டா அப்படி சுத்தி சுத்தி பார்த்திருக்கான், எதுவும் இல்லை. திருப்பி கண்ணை முன்னா திருப்பி ஏதோ பயங்கரமா இழுக்குதான் ஃபிங்கர்ஸ். அவன் அதுல இருந்து அன்னைக்கு நைட்டு கிளம்புனவன் தான். அதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்கல. சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆஹ் நான் வந்து எனக்கு இன்னும் பர்சனலா ஃபீல் பண்ணதுலாம் நிறைய இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல லிங்க் ஆகுதுன்னா அது வந்து ஒரு ஃபீமேல் ஸ்பிரிட் கூட தான். அது ஆக்சுவலா வந்து அது வந்து ஏதோ ஒரு ஒரு வகையில ஃபேமிலியோட இது மாதிரி. அது ஃபேமிலியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால ஒரு ஃபீமேல் ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த வெஞ்ச்ஃபுல் சோலாவே அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க போல அவங்க. அது அவங்க எப்படி சொல்றது, அதனால அந்த மேல் வெர்ஷனை வந்து ரொம்ப டார்கெட் பண்றது. அதனால அந்த அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் போக போக தான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க என்னமெல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் பண்ணவே முடியல. ஓப்பனா சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களாலையும். இது அந்த என்ன இதுவானாலும் சரி, ஒரு ஃபீமேலோட சோல் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இதுவாகி இறந்துட்டாங்க அப்படின்னா அது டெஃபினட்டா ரொம்ப மோசமா தான் வந்து அது அந்த ஃபேமிலியே ரொம்ப பயங்கரமா பாதிக்கும். அதனாலதான் வந்து அதை எடுத்தோடனே சொல்லிட்டேன், அது அவ்வளவுதான், அது ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லி. அதனால நாங்க நிறைய பார்த்துருக்கோம்.
இது பர்சனலா நான் வந்து பிசிக்கலா ஃபீல் பண்ணது. பட் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது இல்லாம. அது எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா அது ஒரு மாதிரி இதுவாகும். பட் அது ரொம்ப ஒரு மாதிரி பர்சனலா லிங்க் ஆன ஒரு விஷயம். அதனால தான் சொல்றேன். அது வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய ரிஸ்க். அது அவங்க கிட்ட சொல்லிருங்க. ஓகே. ஸோ இந்த டாபிக் வேணும்னு ஒருத்தன் அடம் பிடிச்சான் ஒருத்தன். அவன் இப்ப வாயை திறக்கலன்னா இந்த எபிசோட் ஸ்கிராப் இது செய்யப்படும். வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். இது வந்து பல வாட்டி நான் வாஃபிஸ் கிட்ட இருந்து இந்த கதையை கேட்டு கேட்டு அடிக்கடி கேட்பேன். அவரும் ரிப்பீட்டட். நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. எனக்கு ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போது அந்த ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகும். அது ஒரு பக்கம் அந்த இது இவரோட கசின் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைட்டா காமெடியா இருந்தாலும் எனக்கு ரொம்ப அந்த சில்னஸ் ஃபீல் ஆகும் எனக்கு. நல்லா இருக்கும். சூப்பரா சொல்லுவார் அந்த இது கதை இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா அது சொல்லுவாரு. ஏன்னா அது உண்மையா எனக்கு நடந்துச்சு. அதனாலதான் நான் அது உண்மையுமே சொல்றேன். ஆமா. இது எனக்கு அல்ல, நீங்க அது எடுத்துக்காது உங்களோட விருப்பம். அதான் திருப்பி சொல்றேன், அது உங்களோட விருப்பம். பட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்னா, அது நான் இந்த விஷயத்துக்கு நான் கொஞ்சம் முரணாவே இருக்க விரும்புறேன். ஏன்னா இனிஷியலா நானும் அப்படிதான் இருந்தேன். ரொம்ப ஒரு முரணா ஐயா அதெல்லாம் கிடையாது, ரொம்ப ரெபலிஷா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது, அந்த மாதிரிலாம். பட் ஆனா உண்மையா ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது அது அந்த இந்த இந்த கேட்கிற ஒரு 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 இது இருக்காது. அப்போ அது நிஜத்துல ஒருத்தவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னு போது அந்த சில்னஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி எனக்கு, நான் இப்ப சொல்லும் போது சொல்றேன், என்னோட அந்த ஸ்பெயின்ல இருந்து வந்த அந்த சில்னஸ் எனக்கு இப்போ வரைக்குமே ஃபீல் ஆகுது. அந்த ஐயோ அது வேற லெவல் ஃபீல் அது எனக்கு. அது அது பயமா அது என்னன்னே தெரியல. அது ஒரு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். நடு முதுகுல இருந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு சில்னஸ் வரும். அது உடம்பெல்லாம் இதுவாகும், கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வரும். அது எனக்கு இது எப்படி சொல்றதுனே தெரியல. அது எனக்கு இது எப்படி அது நான் எப்படி பர்சீவ் பண்றேங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுல. அந்த மாதிரி இருந்துச்சு அது ஆக்சுவலா. புரியுது, ரொம்ப புரியுது. மோசமான ஒரு விஷயம். புரியுதுங்க. ஆனா இந்த டாபிக் வேணும்னு ஒருத்தன் அடம் பிடிச்சான். அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா அப்போ ஐயா டாபிக் வந்து நான் பேசுறதுக்கு கேட்கல. நான் இவங்க எல்லாம் பேசுவாங்க அதை கேட்டு நல்லா புலங்காயுதம் அடையலாம் கேட்டு நல்லா இருக்கு கதை கேட்கறதுக்கு. அப்புறம் இன்னொரு டிஸ்க்ளைமரு, எனக்கு எனக்கு மைல்ஸுக்கு ஷூரிக்கு தெரியல, இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் அதை சொல்லிக்கிறோம். அது வந்து அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அது வந்து மார்ஃபிஸ் அது நம்புறாரு. அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் அப்படி அவருக்கு சொல்லுது. நம்ம அது எதுவும் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு இங்க 2 பேருக்கு அதுல பர்சனல் நம்பிக்கை இல்லை. ஷூரி உங்களுக்கு? நான் தூங்கிட்டேன் வாங்கடா அப்படின்னு இல்ல இல்ல அவங்க இன்னும் இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட. ஷூரி நடு ஐயா, சாவத்துல என்ன கதைலாம் பேசுறீங்க? ஷூரி மியூட்ல இருக்கீங்க நீங்க. ஷூரி இஸ் யூசிங் கமெண்ட் செக்ஷன் as ஃபீல்டா? இல்ல. சும்மா அப்படியே போய் பார்த்தேன் என்ன பண்றாங்கன்னு. இன்னமும் விஜய் அண்ணா தான் ஓடிட்டு இருக்கு. ஐயா ஐயா விஜயண்ணா விடுங்கயா. ஐயோ யோ 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 யோ. ஐயோ ஒருத்த வேற போட்டிருக்காயா, வாரிசு படத்துல அந்த அந்த அவன் அண்ணன் ஒய்ஃபுக்கு சங்கீதான்ற பேர் இருக்கும் போதே நீங்க கணிச்சிருக்க வேணாவாடா உங்களுக்கு. ஐயா நல்லா சூப்பரா மொமெண்டம் போயிட்டு இருக்கு. ஆறு ஸ்டோரிஸ் தேவையில்லாம இதை கொண்டு வந்து மூட கெடுக்காதீங்க. சரி அப்ப நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க, சரி, நீங்க கதை சுத்தியா ஆகணும். ஐயா, இல்ல இல்ல நீங்க நம்புறீங்களா இதெல்லாம் இல்ல அது ஜஸ்ட் நான் கதை? நம்பல. பட் ஆனா ஒரு சில விஷயங்கள் எங்க அம்மாச்சி டெத்துக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன். அதனால வந்துட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு சில மொமெண்ட் நடந்துச்சு. இப்ப கூட எங்க அம்மாச்சி படுத்திருந்த கட்டில்ல தான் நான் படுத்துட்டு பேசிட்டு இருக்கேன். முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன். இந்த கட்டில்ல தான் அவங்க வந்து 5 இயர்ஸா படுத்திருந்தாங்க. இங்கே தான் இந்த கட்டில்ல தான் இறந்து போனாங்க. அதே கட்டில்ல தான் நான் இப்ப படுத்துட்டு ரெக்கார்டிங் பேசிட்டு இருக்கேன். எங்க தாத்தா 6 வருஷமா யூஸ் பண்ண இரும்பு சோஃபால தான் உட்காந்து நானும் பேசின்னு இருக்கேன். அதையும் மென்ஷன் பண்ண விரும்புறேன். நைஸ். நைஸ். இதே கட்டில்ல தாங்க எங்க அம்மாச்சி உயிர விட்டாங்க. அந்த கட்டில்ல தான் நான் இப்போ அவங்க இறந்ததுலேருந்து அந்த கட்டில் நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஐயா ஐயா நீங்க அது அப்படி போகாதீங்க. அப்புறம் எமோஷனல் ஆயிருவோம். இல்ல, வேணாம். இல்ல, இல்ல. நம்ம எப்படி இல்ல, இல்ல. அது என்ன சொல்றது? அது எனக்கு இந்த கட்டில நான் யூஸ் பண்றதே வந்து எனக்கு ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கு. கட்டில் வெள்ள தான் இருந்துச்சு ஆக்சுவலா. எங்க பெரிய மாமாவுக்கு வந்து அம்மாச்சி இறந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் ஆஞ்சியோ பண்ணாங்க. அதனால மாமா இங்க படுத்துக்கட்டும்னு சொல்லி இத உள்ள எடுத்துட்டு வந்து போட்டாங்க. இல்லன்னா அந்த கட்டில் உள்ளயே வந்திருக்காதுங்கய்யா. வெளில தான் இருந்துச்சு. எனக்கு அதுவே வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் இப்ப நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மாச்சிக்கு எங்க வீட்ல என்னதான் ரொம்ப பிடிக்கும். அது அது என்ன சொல்றது? அது நான் சின்ன வயசுலேருந்தே சரி, இப்பவும் சரி, அது என் கையில தான் உயிரும் போச்சு. அதனாலயே அது என்ன இங்கேயே வச்சிருச்சோ! அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஹால்ல தான் அம்மா கூட படுத்திருப்பேன். அது என்னமோ தெரியல. எனக்கு இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது. அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க.
நீ ஹாலுக்கு வா, ஏன் இங்க உட்காந்து இல்லம்மா இங்கதான் கொஞ்சம் படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குது, நீ போன் சத்தமா வச்சுக்கிற, அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதான் இங்க வந்துட்டேன். அது என்னமோ எனக்கு இங்கேதான் இருக்கணும்னு தோணுது. அப்புறம் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அம்மாச்சிக்கு 16ஆம் நாள் அந்த இதுக்கு வந்து எல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நான் தான் எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் போய் என்னென்ன அம்மாச்சிக்கு பிடிக்கும் அதெல்லாம் வந்து படையல்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து மெது வடை பிடிக்கும். இந்த மாதிரி நான்வெஜ்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு போது, கருவாடு ரொம்ப பிடிக்கும்னும்போது ஸ்பூனு கீழ விழுந்துச்சுங்கய்யா. அந்த ஸ்பூனு கீழ விழுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த டம்ளர் மாரி. அது மேல இருந்துச்சுங்கய்யா. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா விழுந்துச்சுங்கய்யா. எங்க 2 அக்கா சமைச்சிருந்தாங்க. அவங்களே ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயி பார்த்தாங்க. அங்கருந்து ஸ்பூன் எப்படி விழுந்துச்சு அப்படின்னு. காத்தும் அடிக்கல தெரியுமா? என்னால இன்னும் அத நம்ப முடியல. கிளாங்குன்னு விழுவுது. என்னடி அவங்கலாம் கொஞ்சம் அதெல்லாம் நம்புவாங்க. என்ன அம்மாச்சி வைக்க சொல்லுது போல இருக்கு. முதல்ல போய் இத வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து முதல்ல அத செய்வோம் அப்படின்ட்டு, ம் ஏன்னா கருவாடு அப்ப வீட்ல இல்ல. போய் இதெல்லாம் எனக்கு நெறைய விஷயம் அம்மாச்சி இருக்கிற மாரி நான் அது என்னோட பிரமையா கூட இருக்கலாம். அது நான் ஒரு மாரி அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கனால கூட இருக்கலாம். ஆனா நெறைய டைமு அது என் பக்கத்துல இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது எங்க இருந்தோ எனக்கு ஏதோ என்ன சொல்றது? என்ன ஏதோ ஒரு விஷயத்த கைட் பண்ணிட்டு இருக்கிற மாரியே எனக்கு தோணுது. நான் லைப்ரரி பக்கம்லாம் போனேன். இது என்ன சொல்றது? எனக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி 2 ஒரு 2 மார்க்ல ஜஸ்ட்ல போயிடுச்சு. இப்ப இன்னொரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் எங்க ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னு தான் நான் லைப்ரரிக்கே போனேன். அவைங்க வந்தா இம்சை பண்ணிட்டு இருப்பாய்ங்க. டெஸ்ட் போடணும் அப்டின்ட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்துட்டு அங்க நல்லா இருந்துச்சு படிச்சுட்டு இருக்கேன். இப்ப டெய்லி லைப்ரரி போயிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒழுங்கா வந்து லைப்ரரி போயே படிச்சிருந்தா, வீட்ல இருந்தா வேலை பார்க்கணும் அது இதுன்னு மைண்ட் இதா டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கும். மெயினா வந்து அம்மாச்சிய பார்த்துக்கணும் இப்படியே வந்துட்டு போனதுனாலே ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. நடுவுலலாம் எந்திச்சு என்னடா பண்றதுன்னு அப்படியே உட்காந்துருவேன். அப்படி இருக்கும்போது இதுதான் என்னைய வந்துட்டு இந்த மாரி கைட் பண்ணுதோ! அப்படிங்கிற மாரிலாம் தோணும். இவ்ளோ நாள் எனக்கு அங்க போகணும்னு தோணவே இல்ல. இப்ப தோணுது. இந்த பாட்காஸ்ட்டே சேர்ந்தது எனக்கு பாருங்க இன்னொன்னு எனக்கு லிட்டரலி இன்னொன்னு ஒண்ணு ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்டாவே ஒண்ணு ஷேர் பண்றேன். நான் எடுத்து வச்சிருந்தேன். ஏங்க எதனாவது ஏடாகூடமா ஷேர் பண்ணி விட்டுறாதீங்க. அப்ப தூக்கம் இல்ல, வராது. இல்ல, இல்ல. ஏடாகூடமா இல்லங்கய்யா. இருங்கய்யா ஒரு நிமிஷம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. அ ஒரு நிமிஷம். என் ஃபோனே ஏதோ பொசஸ் ஆயிருச்சு. நானே ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆனேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்ட பார்த்து. ஆத்தாடி, அப்ப நான் பார்க்கல சாமி. இங்க பாருங்க. இருங்க. ஐயா ஐயா. போடுங்க போடுங்க போடுங்க. இல்ல, இல்ல. ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சிம்பிளான விஷயம். ஐயோ! ஐயா, எங்கடா போச்சு? இது அந்த பல எடுத்தேன். வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா மொத ஆளா நான் பார்த்திருப்பேன். பாக்குற அளவுக்கு தைரியமும் இல்ல, இதுவும் இல்ல நம்மகிட்ட இப்போ. ஒண்ணும் இல்ல. அப்போ எதுலயா போடுறீங்க? நீங்க அவ்ளோ அளவுக்குலாம் எதுவும் இல்ல. சாட்ல இத போடுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். அவ்ளோ நீங்க இங்க அவ்ளோலாம் இல்லங்கய்யா. இது சிம்பிளான விஷயம். தெரியுதா? வாங்க நடிகள் அப்படி இல்லையா, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. இல்ல ஒரு போட்டோ நான் அப்புறம் போட்டு விட்டுருக்கேன். அது என்னங்கய்யா? தெரியுதான்னு ஆமா, தெரியுதுங்கய்யா. தெரியுதா? அந்த ஐ திங்க் சேஃபஸ்ட் வந்து ஆமா, என்னங்கய்யா அது? எனக்கு அத ஒண்ணும் பாரு. புரியல இல்லையா. யூ ஆர் த ஒன்லி கீழே கேர்ள் இன்னொன்னு இன் த இருக்கியா, வேர்ல்ட். அந்த 3 பேர் அந்த கமெண்ட் இருக்குல்ல, அது நான் தான். அது என்னோட இன்னொரு ஐடி. ஐ திங்க் ஷி இஸ் த சேஃபஸ்ட் உமன் இன் த வேர்ல்டுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டா 11 வீக்ஸுக்கு முன்னாடி. அப்படின்னா பாட்காஸ்ட்ல நான் சேர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி. அதுல இருந்த 3 பேரு இப்ப என் கூட பேசிட்டு இருக்கீங்க. மார்பியஸ் ஐயா மாதிரியே மொட்டை அடிச்சுட்டுலாம் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. இது பிரிடேட்டர் படங்கய்யா. ஐயா அவங்க வந்து அவங்க வந்து நிஜமான மார்பியஸ் சொல்றாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதுதான் அதுதான் நானும் யோசிச்சேன். நான் சொல்றதுக்குள்ள ஷூரி சொல்லிட்டேன். அவங்க நிஜ மார்பியஸ் மேட்ரிக்ஸ் படத்துல வரல அவர் சொல்றாங்க. எனக்கு நான் உங்களை வேற பார்த்தது ஒரு ஊர்ல வேற இல்ல. நான் அந்த கேரக்டர் வச்சிருக்கேன் மைண்ட்ல. ஐயா அப்படி எல்லாம் இருக்க மாட்டேயா நீ. கரெக்ட்யா, அப்படிதான் இருப்பாப்ல. உன்னை கேட்டாங்களா அதெல்லாம்? இல்ல என் மைண்ட் அதுதானே திங்க் நல்லா பண்ணும். பார்த்தது இல்லல்ல. இது சரத் சத்யராஜ் வருவார்ல தகடு தகடுன்னு, அந்த மாதிரிதான் சுத்தி. சத்தியமா இது என்னால நம்பவே முடியலங்கய்யா. அதுல இருக்கிற மாதிரியே ஒன் உமன் இன் த ஹோல் கேங் நானு. அதுல இருந்த அதே 3 பேரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே இப்ப எப்படிங்கய்யா எனக்கு நடக்குது? ஐயா இது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து
வைக்கிறாங்க. இது ஆக்சுவலா கைடிங் ஸ்பிரிட். எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு, அதான் திருப்பி சொல்றேன், எந்த அளவுக்கு நம்புவாங்களான்னு தெரியல. பட் ஆனா ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன்ஷாட்டுமே ஐயா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்டுமே நான் எப்ப நோட்டீஸ் பண்ணேன்னு கேளுங்க. இது நம்ம பாட்காஸ்டுக்கு டைம் ஸ்டாம்புக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் 10 மினிட்ஸ் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கு. முடிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், தூக்கம் இல்ல. நம்ம என்ன பண்ண, நான் என்னோட இந்த ஐடியா எல்லாமே எல்லாருக்கும் மயில்ஸ் ஐயாவுக்கும் தெரியும், ஜாங்கோ ஐயாவுக்கும் தெரியும். நான் முன்னாடியே நான் அந்த ஐடியில எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன். டெவில் ஐடியா ரொம்ப நாளா விசிட் பண்ணல இன்ஸ்டால, நம்ம போய் சும்மா பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு போகும்போது சேவ்டு ஐடியில பார்ப்போம் அப்படிங்கும்போது அந்த புக் மார்க் பண்ண நிறைய வீடியோஸ் எனக்கு பிடிச்சதெல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாதிரி நான் புக் மார்க் பண்ணதுங்க ஐயா, பார்த்து ஒரு நிமிஷம் எனக்கு அலர்ட் போயிட்டேங்க ஐயா. சத்தியமா இது எப்ப நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 நாள் டைம் ஸ்டாம்ப் எடுக்கும்போது, இந்த எபிசோடுக்கு பிரஸ் த பட்டன் எடுக்கும்போது நடந்தது. எனக்கு நிஜமா சொல்றேன், ஒரு நிமிஷம் எனக்கு உதறல. ஒரு என்ன சொல்றது, இந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு எங்க அம்மாச்சி போட்டோவை பார்த்தேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா. இது எப்படி சான்ஸே இல்ல. ஆக்சுவலா நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். எப்படின்னா, நமக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. அதுவும் முக்கியமா வந்துட்டு மேல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சுத்தமா கிடையாது. இது ஃபுல்லா நான் உமன்ஸ் ஸ்கூலு, உமன்ஸ் காலேஜ். ஸோ பசங்களோட அந்த ஒரு இது எப்படி இருக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது என்ன சொல்றது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே என்ன சொல்றது, ஒரு குயின் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த பசங்களை. ஏதாவது ஒண்ணு கேட்டா போதும். அவ பாய்ஸ் கேங்ல ஒரு பொண்ணு இருக்கானா, அவ என்ன கேட்டாலும் அவளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நான்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணியிருக்கேன். ச்சே, நமக்கு இந்த மாதிரி கான்டாக்ட்ல கூட ஒரு பையன் ஃப்ரெண்ட் இல்லாம இவங்க வச்சுட்டாங்களே அப்படின்னு நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன். எனக்கு அதுவும் தமிழ்னிகா சேர்ந்தது எப்போன்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மாச்சி இறந்து அந்த அந்த டைம்ல தான் அம்மாச்சி இறந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். பாட்காஸ்ட் பேசுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பயம். வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஏதோ ஒரு தைரியத்துல தான் வந்துட்டு ஜாங்கோவுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லிட்ரலி இதெல்லாம் வந்துட்டு பாட்காஸ்ட் போயிட்டு இருக்கு. நேற்று முன்னா நாள் ரேண்டமா விசிட் பண்ணும்போது இந்த கமெண்ட்டையும் இந்த போஸ்டையும் பார்த்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். இது எப்படா இது நடக்கும், என்னமோ எங்க அம்மாச்சி என் கூடவே இருந்து எனக்கு கைட் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய விஷயத்துல, குட்டி குட்டி விஷயத்துல நிறைய நான் மிக்ஸி தேடிக்கிட்டு இருந்தோம் ஒரு வாட்டி. அதுவும் எப்ப நடந்ததுன்னா லிட்டரலி இந்த 16ஆம் நாள் காரியம் அந்த டைம்ல தான். ஒரு இடத்துல திடீர்னு பாத்திரம் விழுற சவுண்ட் இருந்துச்சு. சும்மா அங்க போய் பார்த்தா அங்க மிக்ஸி இருக்கு. இதெல்லாம் நான் ஏத்தி என்னதான் பேசினாலும் அம்மாச்சிங்கும் போது எனக்கு அது என்ன சொல்றது, அது என்னால அங்கெல்லாம் ஏத்திசம் அந்த விஷயத்துல என்னால பார்க்க முடியல. அவ நீ இங்கதான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா ஏன்னா நான் தனியா தான் இருப்பேனா, போட்டோவை பார்த்துலாம் சில சமயம் நான் பேசிட்டு இருப்பேன். லூசு மாதிரி தான் இருக்கும். பட் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனால நான் பேசிட்டு இருப்பேன். அது பார்த்தா கொஞ்சம் இல்லையா, அது எனக்கு லூசுத்தனம் தான் கிடையாது. அது ஏன்னா நான் ஓப்பனா சொல்லலாம், நானுமே பண்ணியிருக்கேன். இது அது பேர் லூசுத்தனம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அது ஒரு கோப்பிங் மெக்கானிசம்னு வச்சுக்கோங்களேன். வேற ஆமா அதெல்லாம் கிடையாது. மெக்கானிசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கடி பார்ப்பேன், நீ இருந்திருக்கலாம். என்ன ஒரு வருத்தம்னா, அம்மாச்சி கிடந்து படுக்கையில இருந்து இறந்துட்டாங்க. ரொம்ப இருந்து இறந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் அது இருந்துட்டே இருக்கு. அவங்க இறந்ததுல இருந்தே அவங்க பிரசன்ஸ நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் ஃபீல் பண்றேன். அது என்னன்னே எனக்கு தெரியல. ஸ்டில் நான் ஏன் அந்த கட்டில உட்கார்ந்துருக்கணும்? இந்த மாதிரிலாம் நான் தனியா என்ன சொல்றது? நான் ஹால்ல தான் மேக்ஸிமம் படுப்பேன். ஆனா என்னமோ தெரியல, இங்கேயே உட்கார்ந்துருக்கணும் போலே தோணுது. ஸோ அதுதான், அவ்வளோதான். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பாட்டுக்கு வரலாம். இப்போ எல்லாரும் அவங்கவங்க தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஷேர் பண்ணுவோம். இப்போ சில கடைகள் வந்து நீங்க வாய்மொழியா கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட ஏரியால இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய கடை கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எந்த சொல்லவா? சொல்லிட்டு இப்பாச்சும் வாய் திறந்தியே. ஓகே ஐயா, இது முன்னாடி நான் சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமரு. இது நீங்க சொன்ன அளவுக்குலாம் ரொம்பலாம் இருக்காது, எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனா ஓரளவுக்கு இது எனக்கு 2 இன்சிடென்ட். இது ஒண்ணு எனக்கு இது என்னால இன்னைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷயம். ரொம்ப பயங்கரமாலாம் இருக்காது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு இதை சுவாரஸ்யமா சொல்ல முயற்சி செய்யறேன். ஓகேவா? 2017 ஓகேவா, 2017 நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இது பிளேஸ்மெண்ட் கேம்ப் மாதிரி ஒன்று நடத்த போறாங்க, யாரெல்லாம் பேர் தரணுமோ தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்னன்னா லைக் அங்கேயே ஒரு அங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு உள்ள.
அங்கே கூட்டிகிட்டு போய் இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் தந்து நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்காக ட்ரைனிங் தருவாங்க. அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் காலேஜ் முடிச்ச பிறகு தான் நம்ம அங்கே போய் அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம வர மாதிரி இருக்கும். ஓகேவா? என் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு காடு, ஃபுல்லாக காடு தான் அந்த காலேஜ். இது கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காடு தான் அந்த காலேஜ். சுற்றி ஃபுல்லாக மரம், புதிர் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், நாங்கள் 3 பேரும் அதுக்கு பேர் கொடுத்து, எங்கள் கிளாஸில் யாரும் பெருசாக பேர் தரல. நாங்கள் 3 பேர் தான் தந்திருந்தோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லோக்கலே இருக்கோன்றதுனால நாங்கள் அந்த பேர் கொடுத்துருந்தோம். ரெகுலராக போயிட்டு இருக்கேன் கிளாஸ். எப்போனா 6 மணிக்குன்னா 6 மணிக்கு ஒரு 6-7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இது நாங்கள் இருக்கிற மெயின் பிளாக்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பிளாக்கு. அது போகிற வழி பார்த்தீங்கன்னா 2 பக்கமே மரம், செடி, புதர் தான். ஒரு மண் பாதை மாதிரி போவோம் அந்த டிபார்ட்மெண்ட் வழி. 6 மணிக்கே இருட்ட ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக. நாங்கள் 6 மணிக்கு போயிட்டு ஒரு 9 மணி அந்த மாதிரி தான் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா ஜாலியாக இருக்கும். போனால் ஒரே ஃபன்னு தான். அங்கே ப்ரெசன்டேஷன் நடக்கும். அப்புறம் இந்த கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் ஜாலியாக போயிட்டு இருக்கோங்கிறனால எனக்கு டைம் போகிறதே தெரியாது உள்ள. அதே மாதிரி ஒரு நாள் அதான் எனக்கு போயிட்டே இருக்கு. ஒரு நடுவில் ஒரு நாள் அந்த கேம்ப் முடிய போகிற காலகட்டம் வருது. ஒரு நாள் வந்து நாங்கள் 9 மணிக்கு ரிட்டர்ன் வரோம். போன வழியிலேயே அந்த திரும்பி ரிட்டர்ன் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வர வழியில் அங்கேயும் இங்கேயும் தான் ஒரு லைட் இருக்கும். பெருசாக அங்கே யாரும் நடமாட மாட்டாங்க ஒரு 7-8 மணி மேலாம் நாங்கள் போகிற இடத்துக்கு. அப்போ என்ன ஆகுது, நாங்கள் ரிட்டர்ன் வந்துனே இருக்கோம். நான் வந்து அப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன் காலேஜுக்கு. கொஞ்சம் கிட்ட இருக்கிறனால நான் சைக்கிள் கொண்டு போவேன். அந்த மாதிரி நான் சைக்கிளில் தள்ளிட்டு வரேன். ஓகேவா? என் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தன் ரைட் சைடில் இருக்கான், ஒருத்தன் லெஃப்ட் சைடில் இருக்கான். ஒரு சின்ன பாதை, ஒரு மண் ரோடு மாதிரி தான் அது. சின்ன பாதை. சுற்றி நீங்கள் கையை நீட்டினாலே புதர் தான் இருக்கும். புதரும் அந்த புதருக்குள்ள உத்து பார்த்தீங்கன்னா வெறும் இருட்டு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு இடம். அது எனக்கு அந்த மாதிரி பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருக்கோம். ஏதோ 2 பேர் இருக்காங்க கூடங்கிற ஒரு தைரியத்தில் அப்படியே போயிட்டே இருக்கோம். போயிட்டே இருக்கேன். எனக்கு லைட்டாக அந்த சடன் அந்த புதரை பிரிச்சுட்டு நடந்த மாதிரி ஒரு சத்தம், ஏதோ ஒன்று. என்னடா நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு இது வந்து நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு மில்லி செகண்ட் கூட ஆயிருக்காது. அதை விட கம்மியான டைம் தான். ஒரு பெரிய உருவம் என்ன வந்து என்ன பார்த்தேங்கிறத மட்டும் நான் சொல்றேன். அது என்னதுங்கிறது எனக்கு இன்னைக்கும் தெரியல. பெருசா உருண்டையா ஒரு உருவம் 6 அடி இருக்கும். அது உருண்டையா இருக்கு, 6 அடி இருக்கும். அது வந்து எனக்கு அந்த இருட்டுல அந்த எனக்கு கிடைச்ச சின்ன வெளிச்சத்துல நான் பார்த்தது என்னன்னா, அது ஒரு மாதிரி காப்பி கலர்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு கரடின்னு சொல்லலாம். ஆனா கரடி மாதிரி இல்ல. அது கரடியை விட ஒரு உருண்டையா இருந்துச்சு அந்த உருவம். உருண்டையா இருக்கு. அந்த இடத்துக்கு கரடி வரலாம் சான்ஸே இல்லை. நான் கரடியா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அங்க கரடிலாம் வர சான்ஸே இல்லை. அங்க இது பாம்பு இருக்கும், கீரி புள்ளை இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்ற பெரிய மிருகம்லாம் அந்த இடத்துல இல்லை. எனக்கு வந்து அது டப்புன்னு ஒரு சில மில்லி செகண்ட்ஸ்ல அது அந்த மண் பாதையை ஒரு புதர்ல இருந்து இன்னொரு புதருக்கு கிராஸ் பண்ணி காணாம போயிடுச்சு. இதுல என்ன ஆச்சரியம்னா, என் கூட வந்து 2 பேருமே அதை பார்க்கல. நான் அது கிராஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு ஜர்க் ஆயிட்டு 2 பேரையும் பார்த்து கேட்டு பாத்தீங்களாடான்னு கேக்குறேன். என்னடா நாங்க எதுவும் பார்க்கலன்றானுங்க அவனுங்க. எனக்கு வந்து நான் வந்து இது வந்து எப்படி சொல்றது, நான் ஒரு மாதிரி ஹாலுசினேட் பண்ணா இல்ல அது இல்யூஷன் ஆனலாம் நான் சந்தேகமே பட மாட்டேன். உண்மையா நான் ஒண்ணு பார்த்தேன். 6 அடிக்கு உருண்டையா, உடம்பு ஃபுல்லா ரோமம், முடியா இருந்துச்சு. அது 6 அடி உருண்டையா இருந்துச்சு. டக்குன்னு கிராஸ் பண்ணி போகுது. அது எனக்கு நல்ல ஃபீல் ஆச்சு. அது கிராஸ் பண்ணல ஒரு புதர்ல இருந்து இன்னொரு புதர் போகும்போது அந்த புதர்ல இந்த காஞ்ச இலையெல்லாம் கீழே விழும்ல, அந்த டீட்டெயில் முதற்கொண்டு நான் பார்த்தேன். ஆனா என் கூட இருந்த 2 பேர் அதை பார்க்கல. நான் ஒருத்தன் தான் பார்த்தேன். அது கிராஸ் பண்ணி போச்சு. அப்புறம் அது காணோம். புரியுதா உங்களுக்கு? அது கிராஸ் பண்ணி இன்னொரு புதரை தாண்டி ஏதோ போகும்போது தெரியும்ல, ஏதோ உருப்பம். அது மாதிரிலாம் இல்லை. அது மறைஞ்சிச்சு. ஒரு புதர்ல இருந்து இன்னொரு புதர் போகுது. அதோட அது காணாம போயிடுச்சு. இவங்க கூட இருக்கிறவங்க கேட்டா பேபன்னு முழிக்கிறானுங்க. அவனுக்கு தெரியல. ரைட்ரான்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டா பிஹெச் வாங்க சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு நானும் அவங்களும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமா வந்துட்டோங்கய்யா. இது வந்து ஒரு கதை. இது ஒண்ணுதான் என்னால இன்னைக்கும் என்னால அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அது என்னதான் அது நம்ம பார்த்தோம், அது ஒருவேளை நம்ம உண்மையாவே ஹாலுசினேட் பண்ணிட்டோமா இல்ல அது இல்யூஷனா? ஆனா எனக்கு இன்னும் ஃபீல் ஆகுது. அந்த உருவத்தோட சைஸு, அது உடம்புல இருந்த முடியோட டீட்டெயில் வரைக்கும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனா அது உருண்டையா இருந்ததுதான் ஞாபகம். உருண்டைனா லிட்ரல் உருண்டை. ஒரு உருவத்தை ரவுண்டா வரைஞ்சா என்ன மாதிரி ஒரு சைஸ்ல இருக்கும், அதே மாதிரியான உருண்டை. அது அப்படியே நடந்து போகுதுன்னு நான் பார்த்தேன்.
நடந்துல ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், மில்லி செகண்ட் கூட இருக்காது, டக்குன்னு கடந்து போகுது. அப்புறம் பல வருஷம் கழிச்சு இது வந்து நான் இது ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஆட் பண்றேன். பல வருஷம் கழிச்சு நான் ரீசெண்ட்ல ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நான் சில இந்த நிறைய இந்த ஹாரர் சம்பந்தமா இந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துருப்பேன். அப்போ வந்து ஸ்கின் வாக்கர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒரு கேட்கல அதான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஃபோக்லோர்னு நினைக்கிறேன். அது என்னன்னா அமானுஷ்ய சக்திகள் வந்து அந்த இறந்த மனிதர்கள், இறந்த மிருகங்களோட தோலை வந்து அதோட உடம்பா எடுத்து அதுல வாழ்ந்து அதுல நடமாடும்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் இதெல்லாம் நம்பல, இருந்தாலும் இது ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுக்காக சொல்றேன். அது மேபி அதுவா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்தேன். மேபி அதுவா இருக்கலாமோ, அது வந்து ஒரு அதுவா ஏதோ அதுவா அமானுஷ்ய இருந்தா நேரத்துக்கு நீ இருந்திருக்க மாட்ட. எதை ஐயா நான் அதுவா இருந்தா நீ இருந்திருக்க மாட்டேன்ற. கஷ்டப்பட்டு ஒரு சுவாரஸ்யமா த்ரில்லா கொண்டு போறேன், அப்படி பண்ணாதீங்க. அதுவா இருக்கலாமோ, அந்த ஸ்கின் வாக்கரா இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இது வந்து நான் அதை பார்த்தது வந்து 100% இது உண்மை. ஆனா இது என்னால அதை வந்து நான் அமானுஷம்னு நான் அந்த மாதிரி போக விரும்பல. பட் ஆனா அது என்ன தெரியல, அது வந்து இன்னைக்கும் ஒரு ஆன்சர் தெரியாத விஷயமா இருக்கிறது எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. நம்மளுக்கும் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா அந்த மாதிரின்ற மாதிரி இருக்கும். இந்த கதை தாங்கய்யா. ஷூட்டிங்கய்யா, நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் கேள்விப்பட்ட கதைகள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன கதைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இதான் யோசிக்கிறேன், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் அப்படியே எங்க அம்மாச்சி மெமரிஸ்குள்ள டைவ் ஆயிட்டேன், அதனால அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. போடுமையா, ரிட்டர்ன் வாங்க. வரேன். அதான் அப்படியே அது கதை கூட நான் கேட்கல, அப்படியே ஹோல்ட அப்படியே இதாயிட்டு இவ்வளவு நேரம் ஒரு சொல்லிட்டு இருந்த கதை கூட எனக்கு என்னன்ட்டு. ஆனா காதுலதான் போன் இருக்கு, எனக்கு ஃபுல்லா அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. ஐயா கொஞ்சம் வெளில வர ட்ரை பண்ணுங்க, இருங்க டாபிக்குள்ள வெளில ஒரு மனுஷன் உசுரை வரேங்க. கொடுத்து சொன்னீங்க, என்னையா நீங்க? சாரிங்க. அதான் நான் ரெக்கார்டிங் நான் கியூசில அதோட பட போறேன். நான் எத்தனை வாட்டி கேட்பேன், இந்த ஒரு 2 வாட்டி கேட்பேன். அப்புறம் ரெக்கார்டிங் ஒன்னாது. அதான் ஏதோ உருவம் பார்த்தேங்கிறீங்க. சரிங்கய்யா, ஐயோ நீங்க சொல்லுங்க. நீ வேற என்ன ஷூட்டிங்கய்யா, சொல்லு. ஆ உங்ககிட்ட உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன கதை, சொந்தக்காரங்க சொன்ன கதை, வீட்டுல இருக்கவங்க சொன்ன கதை அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? இருக்குங்க ஐயா, நிறைய இருக்கு. ஆனா டக்குன்னு எனக்கு முன்னாடியே ஐயா சொல்லியிருந்தா கொஞ்சம் நீங்க யோசிச்சு. ஐயா நீங்க எல்லாரையும் சொல்றீங்களே, நீங்க உங்ககிட்ட நிறைய இருக்கும் போலயே, நீங்க சொல்லுங்கய்யா. இல்லையா, என்கிட்ட இது மாதிரி எதுவுமே இல்லையா. ம், மைல்ஸ் என்ன ஏன்டா இல்லை. உண்மையா ஏன் யோ, ஏன்டா எல்லாத்துக்கும் சிரிக்கிற நீயே? ரீசெண்டா ஒய்ஃப் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, இந்த என்னது? மாதிரி இந்த வெளியே ஆட்டோமேட்டிக் லைட் ஆன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தல, ஆனா கீ ஹோல்ல பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க சொல்லியிருந்தல. அது ஐயோ திடீர்னு உடைக்காதயா, அழகா சுவாரஸ்யமா சொல்லியா, நல்லா இருக்கும் யா கேட்க. ஓகே, என்னன்னா எங்க வீட்ல வந்து இப்போ கூட நான் என் வீட்டுக்கு ஹால்ல உட்காந்து பேசிக்கிறேன். எதிர்க்க வந்து காரிடோர் இருக்குது. அங்க வந்து ஆட்டோமேட்டிக் லைட் எப்பவுமே மோஷன் டிடெக்ட் பண்ணா லைட் ஆன் ஆகும் எப்பவுமே. ஆனா என்னன்னா, நான் சப்போஸ் கதவு அது எந்த இடத்துல ரேஞ்ச் இருக்கும்னா, நான் கதவு மூடிட்டு கதவுல ஒரு 2 ஃபீட் தள்ளி போனா லைட் தானா ஆன் ஆகும். வெளிய இருக்க லைட் நான் மேனுவலா போட்டுக்கலாம். இன்னொரு லைட் அது இருக்கு. ஆனா என்ன ஆகும்னா, எப்ப பார்த்தாலும் நான் உட்காந்து நைட் டைம்ல நிறைய படம் பார்ப்பேன் ஹால்ல உட்காந்துக்கின்னு. அப்போ இந்த இந்த கரெக்ட்டா கதவு பக்கற ஜன்னல்ல இருந்து பார்த்தா வெளிய தெரியும். திடீர்னு லைட் அதுவும் ஆன் ஆகும், அதுவும் ஆஃப் ஆகும். ஒரு வாட்டி நான் சும்மா போயிட்டு இந்த கீ ஹோல் வழியா பார்த்துட்டேன் நானு. சரி யார் இப்ப நைட் நடக்குறான்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சரி இது ஒரு ஸ்டோரி மாரி சும்மா சொல்லியிருப்பேன் நானு. சும்மா ஜாங்கோ, மார்பிள்ஸ் வீட்டுக்கு வந்தா சும்மா சொல்லி பயமுறுத்திருப்பேன் அவங்கள. அப்போ வந்து அ ஏன்ட்டலாம் சொல்லாதடே நீ. நீ நேர்ல சொல்லியிருந்தா அவ்வளவுதான், நீ வீட்டுக்கு வர மாட்ட நீ. அதனால உன்கிட்ட சொல்ல மாட்டேன். அதனால என்ன ஆயிடுச்சு, சரி ஓகே சொல்லு ஜாங்கோ சும்மா விளையாட்ட சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து ஒன் ஃபைன் டே இப்ப ரீசெண்டா தான் இன்னைக்கு தான் என்னோட வீட்ல வந்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, "யோ அவங்களும் அதே மாரி பார்த்தாங்களா லைட் ஆன என்னடான்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா, ஒரு பூனை, ஒரு ப்ரவுன் கலர் பூனை குறுக்கால மறுக்கால நைட் நடந்துன்னுக்குதாம். அது நடக்கிறத வச்சு இது மோஷன் சென்சார் டிடெக்ட் ஆகி லைட் எரியுது. இதுதான் ஓகே இதுதான் கதை சுருக்கம். ஐயா, இது லாஜிக் அப்புறம் வேணாங்க. அப்புறம் அப்புறம் ஒரு இப்போ வாட்டி வந்து அப்புறம் ஒரு வாட்டி வந்து என் ஃப்ரெண்டும் நானும் நைட் ஸ்டே பண்ணோம் டே வீட்ல. பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு மேகி வாங்கி சமைச்சிருந்தோம் கிச்சன்ல நாங்க. நாங்க அந்த டைம்ல வந்து படம் ஏதோ ஒண்ணு டிவில ஏதோ பார்த்துருந்தோம். யூடியூப்ல ஏதோ படம் பார்த்துருந்தோம். பட் நாங்க வந்து அத அப்படியே பாஸ் பண்ணிட்டு நாங்க போயிட்டோம். வெளிய போயிட்டு கடைக்கு போயிட்டு மேகிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டிவி நாங்க எடுத்து ஆன் பண்ணல. அப்படியே பாஸ் பண்ண ஸ்க்ரீன்லயே தான் இருந்துச்சு. நாங்க அப்படியே கிச்சனுக்கு போயிட்டோம். 2 பேருமே வீட்ல யாருமே இல்ல. கிச்சன்ல மட்டும் இருந்து மேகி சமைச்சிருந்தோம் 2 பேரும். நல்லா பெரிய சட்டிய போட்டு ஒரு 3 பாக்கெட்டோ 4 பாக்கெட் மேகிய போட்டு செஞ்சிருந்தோம் 2 பேரும். இன்னொருத்தரும் வரத்துக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் சரியான ஆனா அந்நேரம் பார்த்து என்ன ஆயிடுச்சு, டிவி அதுவே ஆன் ஆகி ப்ளே ஆரம்பிச்சுச்சு. நாங்க 2 பேரும் கிச்சன்ல கூட டிவி மட்டும் ப்ளே ஆயிடுச்சு யூடியூப்ல. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ஒருத்தர் மூஞ்ச பார்த்தோம்.
சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்து வந்து டிவியை மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு நாங்க போய் மேகி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். யாவரும் நலம் கதை மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து நம்ம ஜாங்கோ ஒரு நாள் வந்து என் வீட்டுக்கு வந்தப்போ நைட் தூங்கியிருந்தாரு. நான் சொல்லுவாத நீ சொல்லி தொலை அடே. ஐயா ஒரு நாள் ஃபைன் டே ஈவினிங் வந்து நானும் மைல்ஸும் பேசிக்கிறோம். அப்போ வந்து லைக் ஓகே அப்புறம் சேர்ந்து பேசி ஒரு பிளான் போடுறோம். நான் வந்து மைல்ஸோட வீட்டில் தூங்குற மாதிரி ஒரு பிளான் போடலாம் நைட் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். மைல்ஸோட வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் நார்மலாக டிவி பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி ஓகே நம்ம படுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பெட்டில் போய் உட்காந்துட்டோம். நாங்கள் தூங்காம நாங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே தான் இருந்தோம். அப்போதான் மைல்ஸ் வந்து அந்த அந்த வீட்டில் அவருக்கு நடக்கிற அனுபவங்களை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. நானும் கேட்டுட்டே இருந்தேன். ஓகேவா, அவர் சொல்லியிருந்தாரு, நான் கேட்டுட்டே இருந்தேன். என்னன்னா சில சத்தங்கள் வருது அங்கங்க, மாடியில யாரும் இல்லை இருந்தாலும் எனக்கு அந்த சில பேர் நடக்கிற மாதிரியோ இல்லை மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் கேட்டுக்கிட்டேன். ஓகே அப்படி இது மாதிரி நிறைய சொல்லியிருந்தாரு. நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி ஓகே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் நாங்கள் படுத்துட்டோம். நான் வந்து அவர் பேசும்போது அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். பட் ஆனால் நான் அது எதுவும் மைண்டெல்லாம் வச்சுக்கல. நானும் அப்படியே சரி படுத்து தூங்கலாம், காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணுன்ற ஒரு இதுல நாங்கள் சீக்கிரம் படுத்துறோம். சீக்கிரம் இல்லை, ஒரு 12 மணி ஆயிடுச்சு படுக்க. 12 மணிக்கு மைல்ஸ் என் பக்கத்தில் படுத்திருக்காரு, நான் படுத்திருக்கேன். ஓகே எப்பவுமே நான் வந்து ஒரு கழிச்சு எப்படி சொல்றது குப்புற படுப்பேன். குப்புற படுக்கு தானே அது பேரு. அதான் செஸ்ட் தரையில படுற மாதிரி படுக்கிறது பேர் தான் குப்புற படுக்க. எப்பவுமே குப்புற படுப்பேன். எப்பவுமே எனக்கு என்ன அனுபவம்னா, இந்த குப்புற படுத்து இந்த தலகாணியில காது வைக்கும் போது கீழ் வீட்டுல ஒரு ஃபேன் சத்தம் கேட்கும், ஏன்னா ஒரு மாதிரி ஒரு ஜூன்னு ஒரு சத்தம் கேட்கும், உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி தான் எப்பவுமே கேட்கும். நான் பாட்டி படுத்துட்டு இருக்கேன். அப்ப நான் படுத்துட்டு இருக்கேன். டக்குன்னு உண்மையாவே எனக்கு மாடியில அந்த யாரோ நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்டுச்சுங்கய்யா. ஓகேவா, மாடியில வந்து இது உங்களுக்கு மைல்ஸ் வீட்டை பத்தி தெரியாது, சுத்தி பெருசா வீடெல்லாம் வந்திருக்கீங்களே, இவரு வந்திருக்காரு, மார்பியஸ் வந்திருக்காரு. சூரிக்கு சொல்றேங்க. ஓகே ஓகே ஓகே. அங்க வந்து சுத்தி பெரிய வீடெல்லாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி மைல்ஸ் வந்து ஒரு வீட்டுல இருந்தாரு, அது சுத்தி வீடு இருக்கும். அதுல இவ்வளவு சொல்றிய, சூரி கேட்டாங்களான்னு கேட்டியா நீ? கேட்டுட்டுதான் இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு ரைட் ஓகே சொல்லியா. ஓகே கஷ்டப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன், கொல்ல போறேன் எல்லாரையும். ஓகே எனக்கு வந்து அதான் மைல்ஸோட முன்னாடி இருந்த வீட்டுல சுத்தி வீடு இருக்கும். அங்க என்ன சத்தம் ஒண்ணும் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த வீடு அபார்ட்மெண்ட்ஸ், இப்ப இருக்கிற வீடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழகா சொல்லிட்டு இருக்கேன். இரியா நான் சொல்றேயா. ஓகேவா, வீடு இருக்கும், அதனால சின்ன சத்தம் கேட்டாலும் தெரியும். ஆனா இங்க இப்போ மைல்ஸ் இருக்கிற வீடு வந்து சுத்தி பெரிய வீடெல்லாம் இல்ல, கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட வீடு மாதிரிதான் இருக்கும். அது அங்க வந்து மாடியில யாரும் குடுத்தனம்லாம் இல்ல. நானும் பார்த்துருக்கேன், மேல போனது இல்ல. மைல்ஸ் சொல்லியிருக்காரு மேல எல்லாம் யாரும் இல்லைன்னு. எனக்கு மேல வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் ஒரு நடக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆள் நடந்தா நம்மளுக்கு ஒரு காதுல கேட்கும்ல, நம்ம காதை தரையை ஒட்டி வச்சு படுக்கும்போது நம்மளுக்கு சில சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி எனக்கு சில சத்தம் வந்து டக்குன்னு கேட்டுச்சு. நான் நினைச்சுக்கிட்டேன், ஓகே நான் வந்து என்னையே கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகே இது வந்து வெளியில தான் எங்கேயும் கேட்குது, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த சத்தம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. ஸ்டாப் ஆன சத்தம் என்னன்னா, மேல கேட்காம இந்த வாட்டி நாங்க இருந்த ரூம்லயே கேக்குது, யாரோ நடக்கிற மாதிரி. எனக்கு அது பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா எனக்கு நான் கொஞ்சம் அப்படி எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நான் கொஞ்சம் இழுத்து போத்திக்கிட்டு லைட்டா அந்த கேப் வழியா மைல்ஸை பார்த்துட்டு அப்படியே நான் படுத்துருக்கேன். நாங்க இருக்கிற ரூம்லயே கேக்குது. நான் ஓகே அமைதியா படுத்துட்டே இருக்கும் போது சரி ஓகே நம்ம எப்படியாச்சும் தூங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் மைல்ஸ் என்னைய பார்த்த மாதிரி படுத்திருக்காப்புல, நான் அவரை பார்த்த மாதிரி படுத்திருக்கேன். அப்புறம் டக்குன்னு வந்து ஃபேன் ஓடிட்டே இருந்துச்சு, ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. ரிமோட்டு என் கைக்கும் மைல்ஸ் கைக்கும் தள்ளி எட்டி தான் அந்த ரிமோட் எடுக்க முடியும். நம்மளால பச்சையா போய் சொல்லாத, கேவலமா போய் சொல்லாத. பெட்ல பாத்துக்கோ, 2 பேரும் நடுவுல ரிமோட் இருக்கு, எவன் உழுந்தான்னு தெரியல, பட்டன் நமக்கு ரிமோட் ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மைல்ஸ் நல்ல ஜாலியா இருக்கணும்டா, ஏன்டா அப்படி பண்ற? சரி ஓகே, எங்க பட்டக்ஸாண்ட தாங்க இருந்துச்சு ரிமோட்டு. ஓகேவா, சரி ஓகே. இருந்தாலும் நம்ம வந்து ரிமோட்டே இருந்தாலும் அது வந்து எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபேன் ஆஃப் பண்ற அளவுக்கு. இருந்தாலும் அது
இல்ல இல்ல நீ உருட்டு ஓ உருட்டு. இருங்கய்யா கொஞ்சம் முடிச்சிடுறேங்க நானு. நண்பா இது ஓ வந்து நண்பா திடீர்னு ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. உண்மையா சொல்லணும்னா எனக்கும் மைல்ஸ்க்கும் அல்ல டக்குனு. அது இல்ல நான் ஒத்துக்கிறேன் டைம்ல. ஆமா எனக்கும் இல்ல. இருக்கு நான் லாஸ்ட்டா ஃபைனலா சொல்றேன். ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு நான் டக்குன்னு போர்வைய எடுத்துட்டு மைல்ஸ பார்க்குறேன். மைல்ஸ் என்ன பார்க்குறாரு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ரிமோட் கிட்ட இருந்துச்சு. அப்புறம் இந்த ரிமோட் தான பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரிமோட்ட நம்ம கை படாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுடுறேன் நானு. தள்ளி வச்சுட்டு சரி ஓகே கன்டின்யூ பண்ணலாம் படுக்கன்னு சொல்லிட்டு நான் படுக்கிறேன். நான் வந்து இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் மைல்ஸும் நானும் ஒருத்தர் பார்த்த மாதிரி படுத்திருந்தோம். நான் வந்து இப்போ வந்து இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்த மாதிரி படுக்கிறேன். நான் இப்போ மைல்ஸ் பார்க்கல படுத்துன்னு இருக்கும்போது. டக்குன்னு யாரோ இப்படி மைல்ஸ் வந்து பின்னாடி ஒரு மாதிரி எழுந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மைல்ஸ் எழுந்துக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னடா இவன் ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போறான்னு நினைச்சிட்டு நான் ஓகே நான் அப்படியே படுத்திருக்கேன். நாங்க வந்து ஒரு கீழே இருக்கிற பெட் மேல படுத்திருக்கோம். அந்த பெட் வந்து நம்ம எங்க யார் கால் வச்சாலும் அந்த ஒரு அழுத்தம் தெரியும்ல நம்மளுக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள தாண்டி நடந்து போனா அந்த பெட் மேல கால் வச்சு அழுத்தும் போது நம்மளுக்கு ஒரு அழுத்தம் தெரியும். நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்களா எல்லாரும்? அந்த மாதிரி யாருமே பதில் சொல்லு. என்ன? சரி யாருமே ஓகே. பதில் சொல்லு. சரி ஓகே. அவங்க வந்து சுவாரஸ்யமா கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த மாதிரி எனக்கு வந்து மைல்ஸ் என்னை தாண்டி காலை வச்சு பெட்டு மேல காலை வச்சு நடந்து டோரை நோக்கி போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து மைல்ஸை பார்க்கல. நான் ரைட்ஸ் செவுத்த பார்த்துருங்க. சரி இப்படிதான் நம்ம கிராஸ் பண்ணி தான் போவான்னு சொல்லிட்டு போவோம் போலன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா மைல்ஸை காணோம். நான் எழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆளை காணுமே. நான் திரும்பி டக்குன்னு இப்ப திரும்பி மைல்ஸ் பார்க்குறேன். அவன் பக்கத்தே தான் படுத்திருக்கான். அது வந்து எனக்கு அந்த அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை நான் உண்மையாவே நான் ஃபீல் பண்ணேன். யாரோ என்ன கிராஸ் இப்படி நடந்து பெட் மேல காலை வச்சு நடந்து இப்படி டோர் சைடா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா டக்குன்னு திரும்பி பாக்குறேன் மைல்ஸ் படுத்துன்னு இருக்கான். நான் டக்குன்னு கொஞ்சம் ஜர்க் விட்டுல அவனும் எழுந்து என்னை லைட்டா பார்த்தான். பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி எதுவும் அன்னைக்கு நைட் அவன்கிட்ட அது பேசிக்கல. அடுத்த நாள் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டேங்க. இதுதாங்க அந்த சின்ன விஷயம். ஹலோ வீட்டு பக்கம் என்னையா வந்தாங்க. தூக்கம் வருதானா கதை சொல்றது கேட்டு? இல்லங்க ஐயா. கோப்பனா சொன்னா நீ திட்டுவியான்னு சொல்லி சொல்லாம இருக்க. ஐயா நான் சும்மா சொன்னேன்டா. தூக்கம்லாம் வரல. எனக்கும் தூக்கம் வரல. இவ்வளவு சொன்னால இதுல பாதி போய் பாதி உண்மை. ரொம்ப அது சீரியஸா எந்த எடுத்துக்காதீங்க. போய் அது எந்த போய் நீங்களே எடுத்துக்கோங்க. அது எதுன்னு. ஆனந்த் கட் பண்ணிடா. எது? இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இல்ல, பொய்யா இருந்தா என்ன ஆடிந்து லிசனர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா போதாதா? ஆமாங்க. சோ இதெல்லாம் எடுத்து நான் சில ஒப்பேத்தி கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் சொன்னேன். ஒன்றும் தப்பு இல்லை. இம்ப்ரவைஸ் பண்ணி சொன்னாலும் தப்பு இல்லை. கேட்கும்போது நான் தான் சொன்னேன்ல, இந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கிளிக் பைட்டுங்க ஐயா. ஆமாங்க. எனக்கே கோஸ்ட் ஸ்டோரிஸ்னா போய் முதல்ல கேட்பேன். ராகாவின் மர்ம கதையை கேட்டுட்டு உட்காந்துருப்பேன். அது ராகாவின் மர்ம கதைகள் என்ன கண்ட்ராவி இது? பாட்காஸ்ட்டுங்க ஐயா. மலாய் தமிழர்கள் ஒரு பொண்ணுக்கு பேய் கதை இல்ல இல்ல தெரியும். இது இவன் சொல்லியிருக்கான். ஜாங்கோ சொல்லியிருக்கான். நல்லா இருக்குங்க ஐயா. நைட்லாம் உட்காந்து கேட்டா அந்த அந்த ஹாண்டிங்கா ஃபீல் பண்ண முடியும். நீங்க நான் ஏதோ நைட்லாம் நடுவுல ஒரே ஒரு கதை மட்டும் கேட்டேன். ஆமா ஏதோ ஒரே ஒரு கதை மட்டும் கேட்டேன். அது என்ன கதைன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. பட் ஆனா ஒரு வருஷமா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அது கதைலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன சொல்றது, அந்த கதையை இங்க சொல்லலாம், அங்க சுட்டி இங்க சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு அதுல கேட்ட ஒரு கதை ரொம்ப உங்களை லைக் அது ஒரு சில்னஸ் தந்த அது கதை எந்த சொல்லலாம். அந்த ராகாவின் மர்ம கதைகள்ல கேட்டது. அது என்னன்னா, சொல்லலாமா? சொல்லியா? அதுக்கு தான் யாரை இல்ல அங்க இருந்து சுட்டி இங்க சொல்றமே, அதனால இல்லைங்க காப்பிரைட்ஸ்ல அது கேட்பீங்க போலயா? அது என்னன்னா 4 ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி அங்க ஒரு வீடு எடுத்து இந்த மாதிரி தான் தங்கியிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஹலோ என் வாய்ஸ் தான் எக்கோ அடிக்குதா? ஆமா. கேக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி அங்க காலேஜ் படிக்கிற பசங்க ஃப்ரெண்ட்ஸா ஒண்ணா புதுசா ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாள் ஓகே எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு. காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பையன் வந்துட்டு காலைல எந்திச்சு குளிக்க போறான். அப்போ வந்து இன்னொரு பையன் கேட்குறான், "டேய் என்னடா முதுகுல என்னமோ மார்க் மாரி இருக்கு" அப்படின்னு கேட்டா, "என்ன மார்க்கு?" அப்படின்னு கேட்டா, யாரோ அந்த கைய நகத்த வச்சு பொராண்டுனா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு மார்க் இருக்காம். "ஏன் என்ன இப்படி சொல்ற?" அப்படின்னு கண்ணாடில போய், "ஆமாடா எப்படி ஆச்சுன்னே தெரியல. ஏதோ ஸ்க்ராட்ச் பண்ண மாரி இருக்கு" அப்படின்ட்டு சரின்ட்டு விட்டுட்டாங்க. சரி ஏதோ எங்கேயோ ஏதோ பட்டிருக்கும் போல அப்படின்ட்டு கேஷுவலா விட்டாங்க.
அடுத்த நாள் நைட்டு இந்த மாரி இதே மாரி தூங்குறாங்க. அ இன் பார்த்தா இன்னொரு பையன் முதுகுலயும் அதே மாரி மார்க்கு. அடுத்த நாள் பார்க்கும்போது, என்ன ஏதோ இதுவா ஏதோ எரியுதுன்னு பார்த்துருக்கான். அவன் வந்து மார்க். அப்பதான் எல்லாருக்குமே அல்லு உடுது. ஏய் சம்திங் ஏதோ ஃபிஷ்ஷிடா அப்படிங்கும்போது அந்த வீட புடிச்சு குடுத்தவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாரி என்ன இந்த மாரி ஹாண்டிங்கா எங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் ஃபர்ஸ்ட்டு மழுப்பியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி இங்க ஒரு பாட்டி வந்து இருந்திருக்காங்க. ஒரு பாட்டி, தாத்தா சம்திங் ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. அவங்க வந்து இந்த மாரி இறந்து போயிட்டாங்க. அப்படின்னு சொன்னா, "இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் வந்துட்டு என்னன்னு செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் செஞ்சாச்சு. லைக் அந்த பூஜை அதெல்லாம் பண்ணியாச்சு." அப்படிங்கும்போது, "இல்ல இந்த மாரி எங்களுக்கு வந்துமே மறுபடியும் ஹாண்டிங்கா நடக்குது." அப்படிங்கும்போது, மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தனியா வந்துட்டு, சரி இப்ப போய் வீடும் தேட முடியாது. என்ன பண்றது? எங்க போய் தங்குறது? அப்படிங்கும்போது, வேற வழி இல்ல. இங்க தான் இருந்தாகணும். யாராவது பூஜை பண்றவங்கள கூட்டு வந்து பண்ணலாம் அப்படிங்கும்போது, அதே மாரி பண்றாங்க. பண்ணிட்டு அந்த பூஜை பண்றவங்களும், ஓகே ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இனிமே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு பார்த்தா அடுத்த நாளும் விடியுது. எல்லாம் வந்துட்டு போய் பார்த்தா எல்லார் முதுகுலயும் மார்க். அந்த ஸ்க்ராட்சு. அதுக்கப்புறம் டேய் சத்தியமா இதுக்கு மேலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லனாலும் படுத்துக்கிறோம். பேசாம வாங்க வீட காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அ அதாங்க ஐயா. ஹலோ? ஐஸ். மார்ஃபியஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா சொல்லுங்க. இல்ல இது வந்து நான் கேள்விப்பட்ட கதை. பட் இது எந்த அளவுக்கு இதுன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் இது கொஞ்சம் வீடு ரிலேட்டடா. இது என்னன்னா, இது வந்து ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல கிராமம்னா ரொம்ப கிராமம் இல்ல. பட் அந்த டெவலப்பிங் சிட்டி அந்த டவுன் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கப்புள் அவங்க அப்பா அவங்க வயசான அப்பா அந்த ஃபேமிலியில வந்து அந்த ஆ 2 அதான் ஒரு வொர்க்கிங் விமன், ஒரு வொர்க்கிங் மேலு. அவங்களுக்கு ஒரு பையன். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா. அந்த மாரி இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிற ஒரு இதுதான். ஸோ அவங்க வந்து ஒரு அ சின்ன வயசுலேருந்தே ஒரு வாடகை வீட்ல இருந்து வந்துட்டோம் அப்படின்றனால, அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. இவங்க வந்து ஏதோ தேடி, தேடி, தேடி எங்கெங்கேயோலாம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல எங்கேயும் வீடு கிடைக்கல. இவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டீசென்ட்டா, ரொம்ப இதுவா இருக்கிற ஒரு ஆளு. யார்ட்டயும் ரொம்ப பேசிக்க மாட்டாரு. அவரா போயி வாலண்டரா போய் யார்ட்டயும் ஒரு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண மாட்டாரு. ஒரு அமைதியான ஒரு ஆளு. ரொம்ப சாந்தமா இருக்கிற ஒரு டைப் அவரு. அ இவங்கெல்லாம் வந்து இவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இதுவா இருக்கிற ஒரு டைப் தான். ஒரு மாரி சைலன்ட்டா அவங்க இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது, அந்த மாரி தான் இருப்பாங்க போல அவங்க. அவங்க வந்து அ அதான் நல்லா கொஞ்சம் ஏர்ன் பண்ற ஃபேமிலின்றனால, கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு பார்த்துட்டு போணும் அப்படிங்கிறது அவங்களோட இது. எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல வீடு கிடைக்கல. ரொம்ப பாஷா இருக்கு. அப்படி இல்லன்னா, இதுவா இருக்கு. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு ஆக்சுவலா. சரி அ எங்கெங்கேயோ தேடி பார்க்குறோம். அப்படியே புரோக்கர் கிட்டலாம் சொல்லி பார்ப்போம்ன்னு ஏதேதோ சொல்லி, கடைசியில யார் மூலியமோ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் வீடு வந்து தெரிய வருது. இந்த வீடு வந்து அ வீடு ரொம்ப பெருசு. இடமே பெருசு ஆக்சுவலா. அந்த அவ்ளோ பெரிய இடத்துல, அந்த அவ்ளோ பெரிய வீடு. அந்த வீட்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் பெருசா இது இல்ல. அந்த பாழடைஞ்ச வீடு மாரி இருக்கு ஆக்சுவலா. "என்ன இப்படி இருக்கு வீடு?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கவங்களோட இது முடிஞ்சுச்சு. அப்படியே அவங்கலாம் விட்டு போயிட்டாங்க அந்த வீட்ட. யாரும் வீட பராமரிக்கிறதுக்கு கிடையாது. அப்புறம் அவங்க விக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான்." அப்படி இப்படின்னு சொன்னோனே, சரி இவங்களும் வந்து ஓகே. நல்ல ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அவ்ளோ பெரிய இடம் வந்துச்சுன்னோனே, இவங்க வந்து ஆசையில அது போய் வாங்கிட்டாங்க. வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போலாம் கொஞ்சம் ஏதோ தடங்கல்லாம் வந்திருக்கு. இவங்க பெருசா இது பண்ணல. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்குள்ள போவாங்கல்ல. வீட்டுக்குள்ள போய் அந்த பூஜைலாம் முடிச்சுட்டு, இவங்க அப்பா வந்து பின்னாடி அது பெரிய இடம்ன்றதுனால பின்னாடிலாம் போய் பார்த்துருக்காங்க போல. பின்னாடி இவரு கரெக்ட்டா இது வீடு வாங்கி 1 1/2 மாசம் கழிச்சு இது ஆக்சுவலா. 1 1/2 மாசம் கழிச்சு தான் இந்த இந்த மேட்டர்லாம் பொறுமையா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னன்னா, அ அவங்க அப்பா வந்துட்டு பின்னாடி போய் எதையோ எதையோ எடுக்கக்கூடாதது, ஓப்பன் பண்ணக்கூடாது, எதையோ பண்ணிட்டாரு போல ஆக்சுவலா. ஆ இது என்னன்னா, அவங்க திடீர்னு அவங்க அப்பா வந்து ஒரு மாரி ரொம்ப வயலன்ட்டா பிஹேவ் பண்றது, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது, யார் போனாலும் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது, அடிக்கிறது. பையன்லாம் சின்ன பையன் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவங்க பையன்லாம் போனாங்கன்னா, பிசிக்கலா ஹர்ட் பண்றது, ப்ளீட் ஆகுறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது, அந்த மாரிலாம் ரொம்ப சைக்காட்டிக்கா பிஹேவ் பண்ணியிருப்பாரு. இவங்க ப இவங்க அந்த பையனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கும் இதனாலேயே
அவங்க பையனுக்கும் ஆஹ் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வருது, அந்த பையனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சண்டை வருது. இது ரொம்ப இடைக்கிடைக்கு அடிக்கடி அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கறனால அவங்களால எப்படி இது பண்றது, சால்வ் பண்றதுன்னு தெரியல. உங்க அப்பா வந்து இன்னும் ரொம்ப இதுவாகும், ரொம்ப ரொம்ப வயலண்ட் ஆயிட்டே இருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல இருக்கவங்களை ஹர்ட் பண்றது, அதுக்கப்புறம் அவரே ஹர்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருக்கிறதுனால இவருக்கு ரொம்ப கன்சர்ன்டா இவர் போய் ஏதோ டாக்டர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காரு. டாக்டர்ஸ்லாம் வந்து எல்லாம் நார்மலா இருக்கு. இந்த ஆஹ் இது எடுக்க மீன் இந்த டெஸ்ட் எடுக்கிறவங்களுக்குலாம் தெரியும், இஇஜின்னு சொல்லி ஒன்று எடுப்பாங்க, பிரெயினோட நியூரான்ஸோட இதெல்லாம் பார்க்கறதுக்காக. ஸோ இஇஜி எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க, எல்லாம் வந்து நார்மலா இதுவாயிருக்கு. அவங்க வந்து இல்ல கெமிக்கல் இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, எந்த இர்ரெகுலாரிட்டிஸும் பார்க்கல, நாங்க நார்மலா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செடேஷன்ஸ் மட்டும் ஏதோ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோசேஜ் அதிகமா இல்லாம செடேஷன்ஸ் மட்டும் நடுவில் நடுவில் கொடுக்குற மாதிரி. டாக்டர்ஸாலேயும் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இவங்க அதுக்கப்புறம் தான் யாரோ இவங்க ஃப்ரெண்டு வழியாவோ யார் வழியாவோ இந்த மாதிரி கேள்விப்படுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ எப்படி சொல்றது, இந்த மாதிரி இது பண்றவங்கலாம் இருக்காங்க, இந்த பேய் வைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க, மாந்திரிகம் பண்றவங்க அப்படின்னு. ஸோ இவங்க போய் அந்த பர்டிகுலர் பர்சனை போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து இந்த வீடு எப்போ வாங்குனீங்க அப்படின்ற டீட்டெயில்லாம் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுட்டு சரி ஓகே, நீங்க ஒரு நாள் எப்போன்னு சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு வீடை பார்த்தா தான் எனக்கு சரியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போன உடனே இவர் சுத்தி சுத்தி பார்த்துருக்காரு. வீட்டுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு பின்னாடி அந்த வீட்டுக்கு பின்னாடி போகும்போது ஒரு பெரிய கல்லு மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த கல்லை சுத்தி இந்த கயிறுலாம் கட்டி ஏதோ ஆணி எல்லாம் அடிச்சு வச்சிருந்திருக்காங்க. இவங்க அப்பா போய் வேலையா அந்த இதை ஏதோ புடுங்கி போட்டாரு போல. அந்த புடுங்கி போட்டதுதான் பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுல ஏதோ ஸ்பிரிட் மாதிரி இருந்திருக்கும் போல. அது வந்து ரொம்ப 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 முன்னாடி இருந்த ஏதோ ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப முன்னாடி, ரொம்ப ஓல்டு ஸ்பிரிட்டு. ஆஹ் அதை வந்து இது பண்றாங்கன்னு உடனே ஆஹ் அவங்க அப்பா வந்து நாக்க கடிச்சுக்கிட்டு ப்ளீட் ஆகுதான் அப்ப பேசுறாரு இந்த மாதிரி. நீ வந்து ரொம்ப அசிங்கமா திட்டி, நீ வந்து இது என்னோட இடம், என்னோட இடத்துக்கு வந்து நீ என்னைய வந்து ஓட்டிடுவியா, நீ யார் நீ அப்படி இப்படி சொல்லி, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படி இப்படி சொல்லி என்னென்னமோ பேசுறாரு அவங்க அப்பா. திடீர்னு பார்த்தா ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றாரு. அவங்க பையனெல்லாம் போட்டு அடிக்கிறாரு. ஏதோ அவர் கையில என்னென்னலாம் கிடைக்குதோ தூக்கி அடிக்கிறாரு, அவரை ஹர்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ண உடனே அவங்க பையனுக்கு இன்னும் பயம் எடுத்துக்க ஆரம்பிச்சு. ஸோ செடேஷன்ஸ் கொடுக்குறாங்க திருப்பி. அப்புறம் கேட்டா இந்த மாதிரி அவங்க அந்த அந்த சாமியார்ன்றவர் அவர் வந்து சொல்லிருக்காரு போல, இந்த ஆக்சுவலா அவங்க சொன்னது இதுதான், பின்னாடி வந்து ஆக்சுவலா ஒரு ஏதோ மந்திரம் பண்ணி என்னமோ பண்ணியிருக்காங்க, அது என்ன ஏதுன்னா நமக்கு தெரியல, அது நம்ம உட்காந்து இதெல்லாம் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு அவர் ஏதோ லிஸ்ட் சொல்லியிருக்காரு. இவங்க சரி இதெல்லாம் பண்ணி இதை முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுல இருக்காதீங்க, எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது அப்படிங்கும் போது அவங்க வந்து தேடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எப்படி சொல்றது, அந்த செடேஷன் வந்து வெளியே வருவார்ல, அது கொஞ்சம் தெளிஞ்ச பிறகு அவர் வந்து நீ வந்து எப்படி சொல்றது, என்ன என் இடத்துக்கு வந்து என்னை இது பண்ணுவ, உன்னை வந்து நீ என்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவியா, பாக்குறேன் நான் எப்படி போற, நீ இங்க இருந்து யாரையாவது என் கூட எடுத்துட்டு போகாம விட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி எது இதெல்லாம் பேசியிருக்குது. அவங்க வந்து ரொம்ப கன்சர்ன்டா அவங்க அப்பா கூடயே இருந்திருக்காங்க. 2 நாள் கழிச்சு அவங்க அப்பா வந்து ஒழுங்கா சாப்பிடாம ஆயிட்டாரு. ரொம்ப ஒரு மாதிரி தூங்காம, ஒரு மாதிரி செடேஷன்ஸ் கொடுத்தாலும் பெருசாலாம் ரெஸ்ட் இல்லாம, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா அப்படி இப்படி சுத்தி சுத்தி ஏதோ கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு, செடேஷன் கொடுத்த அந்த ஒரு ½ 1 hour மட்டும் நல்லா இருப்பார் போல. திருப்பி வந்து ரொம்ப விகரஸா, ரொம்ப ஒரு மாதிரி இது பண்றது, திட்டுறது பண்றது அப்படி இப்படின்லாம் இருந்திருக்காரு. சாப்பாடுலாம் கொடுத்தா சாப்பிட்றது இல்ல, யாரா போனாங்கன்னா ஹர்ட் பண்றது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப சாப்பாடுலாம் அள்ளி அள்ளி சாப்பிடுவாராம். ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. ஆக்சுவலா அது அவங்க கூட இருக்கிறதுக்கு அவங்க அவங்க பொண்ணு அதான் மருமக வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுவாயிட்டு இருக்கு போல. என்ன இந்த ஆள் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுல போய் இருந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ இதுவாயிருக்கு, இவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஆயிடுச்சு போல. இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு, அவங்க உடம்புல ஏதோ ஸ்பிரிட் மாதிரி இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இது பண்ணும்போது ஆக்சுவலா அந்த அந்த அவங்க அப்பா, வயசான அப்பா வந்து இறந்தே போயிட்டாரு. ஆக்சுவலா கரெக்டா 1 வாரம் அந்த அந்த அவர் பேசி 1 வாரம் கழிச்சு ஆளு சாப்பிடாம ஒரு மாதிரி இதுவாகி, டல்லாகி, தூங்காம அப்படியே ஒரு மாதிரி இதுவாகி செத்தே போயிட்டாராம். அந்த செத்து போன பிறகு அவரு அந்த 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 ஸ்பிரிட் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வீட்டுல திருப்பி ஒரு மாதிரி இதுவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ டமால் டிமில் ஏதோ இதுவாக ஆரம்பிச்சிருக்கு, விழுந்திருக்க, விழுக ஆரம்பிச்சிருச்சு.
அவங்க பின்னாடி டோரை க்ளோஸே பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அது இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சோடனே அவங்க அந்த வீட்டை வித்துட்டு வெளியில எங்கேயோ போய் உட்காந்துடலாம் அப்படின்னு பார்த்தா வீடியும் விற்க முடியல அந்த டைம்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டு அவங்க போய் வாடகை வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த லேண்ட் இருக்கும், பட் ஆனா அந்த வீடு வந்து விற்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவங்க வேற ஒரு இடத்துக்கு போய் ஆயிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு நான் இது வந்து இது செவி வழியில கேட்ட ஒரு விஷயம் இது. இல்ல கர்மா மேல நம்பிக்கை இருக்கா எல்லாருக்கும்? இல்ல இல்ல. இல்ல. மார்ஃபியஸ் ஐயா? எனக்கெல்லாம் இருக்குங்க ஐயா. ஓகே. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி அவளுக்கு எப்படின்னா வந்து அவங்க அப்பா வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டாக்ஸிக்கு. எப்படின்னா அவங்க அம்மா தான் வந்துட்டு ஃபுல்லா அவங்கள வேலைக்கு போறது, டேக் கேர் பண்றது எல்லாம். அவங்க அப்பா வேலைக்கு போனாலும் பெருசா வந்துட்டு ஃபேமிலி மேல ஒரு இது இல்லாம இருப்பாரு. என்ன சொல்றது, காசு குடுக்க மாட்டாங்க. முக்கியமா கொஞ்சம் மேல் சாவலிஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருப்பாரு. எப்ப பாரு வீட்ல சண்டை போடுறது, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாட்டி என்னாச்சு அப்படின்னா, சண்டை ரொம்ப பெருசாகி ரொம்ப டொமஸ்டிக் அப்யூஸ் போட்டு அடி அடின்னு அவங்கள அடிச்சு லிட்டரலி என்ன ஆச்சு அப்படின்னா, ஆம், காலை வந்து அவங்க அம்மா கழுத்துல வச்சு மிதிக்கிறாங்க. அத அந்த 2 குட்டி பிள்ளைங்க பார்த்துட்டு அலண்டு ஓடுது. அவங்க பாட்டி தாத்தாட்ட, அம்மாவ பாரு இந்த மாதிரி பண்றாங்க அப்படி சொல்லிட்டு, அப்புறம் வந்து அவங்க பாட்டி தாத்தாலாம் புடிச்சு தள்ளி விட்டு அப்புறம் எப்படியோ காப்பாத்திட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அந்த விஷயம் வந்து அந்த 2 குழந்தைங்களுக்கு பெரிய ட்ராமா ஆயிடுச்சு. அதுலேருந்து வெளில வரவே ரொம்ப கஷ்டப்பட்டு இதே மாதிரியே போயிட்டே இருக்கு. அடிக்கடி இந்த மாதிரி சண்டைகள் வந்து நடக்குது, போகுது, எல்லாம் ஆகுது. இருக்கும்போது அப்படியே வருடங்கள் உருண்டு ஓடுது. அந்த அப்பாவுக்கு வந்து என்னாச்சுன்னா, கொரோனா டைம்ல சுகர் அதிகமாகி கால்ல வந்துட்டு ம் கால்ல வந்து 4 விரல் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னா, அவங்க ரைட் லெக் வச்சு மிதிச்சிருக்காங்க கழுத்துல. நல்லா ஞாபகம் இருக்கு அவளுக்கு. அதே கால்ல வந்துட்டு இப்போ 4 விரல் இல்ல. ஸோ இதுதான் கதை. மேபி இட்ஸ் கர்மா வாட் எவர். அவ்வளவுதான். ஐயா எனக்கு ஒரு கதை இருக்குங்க. எனக்கு இல்ல, இது நான் ஆல்ரெடி இது மைல்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இதுவை. சாரி, எனக்கு தெரியாது. இது வந்து இது நான் பார்க்கல. ஆனா நான் இருந்த இடத்துல நடந்த விஷயம். பட் ஆனா நான் அதை பார்க்கல, நான் தூங்கிட்டேன். இது வந்து எங்க அம்மா எனக்கு ஷேர் பண்ண விஷயங்க. ஓகேவா? இது வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். ஈவன் ஸ்கூல் படிக்கிறேன்னா காலேஜ் போறேன்னா எனக்கு தெரியல. அந்த டைம்ல ஓகேவா, நாங்க ஒரு வீட்ல இருந்தோம். அது வந்து லைக் ஒரு 3rd ஃப்ளோர்ல இருக்கிற வீடு அது. அங்க ஜன்னல் நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ரோடும் நம்மளுக்கு தெரியும். மொத்த ரோடு, அங்க ஒரு முக்கூட்டு இருக்கும். அந்த ரோடோட விளிம்புல ஒரு முக்கூட்டு இருக்கும். அது வரைக்கும் தெரியும். அந்த முனையில இருக்க கடை வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் இருக்கும். நைட்டு எப்பவுமே நாங்கள் அந்த கொஞ்சம் அந்த ஜன்னல் திறந்துருவோம். கொஞ்சம் காற்று வரட்டும்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்துட்டு தான் படுப்போம். நான் தூங்கிட்டேன். நான் வந்து தூங்க ஆரம்பிச்சுன்னா அசம் தூங்கிடுவேன். என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது சுற்றி. நான் நைட்டு எங்கள் அம்மா காலையில என்கிட்ட இதை சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நைட்டு 2 மணிக்கு அவங்க வந்து அம்மா வந்து கொஞ்சம் அரை தூக்கத்திலே இருப்பாங்க எப்பவுமே. ஒரு 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 3 மணிக்கு மேல தான் டீப் ஸ்லீப்பே போவாங்க அவங்க. அது வரைக்கும் ஒரு மாதிரி அரை தூக்கத்திலேயே தான் இருப்பாங்க. அந்த டைம்ல எங்க அம்மாவுக்கு வந்து 2 மணிக்கு வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தூரத்துல யாரோ ஒரு கத்துற மாதிரி சத்தம். 2 மணிக்கே அதான் நான் சொன்ன மாதிரி எங்க அம்மா முழிச்சிருக்காங்க. அவங்க தூரத்துல ஏதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு பொம்பளை வந்து அலற சத்தம், கத்துற சத்தம்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அலற சத்தம். நீங்க அந்த ஊர் சைட்ல இல்ல இங்கனா நீங்க கொஞ்சம் ஊர் பக்கம்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இங்கெல்லாம் சென்னையில எப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வந்து அந்த ரூம்குள்ளேயே முடியும். ஆனா ஊர்ல எல்லாம் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பொம்பளை ஃபர்ஸ்ட் அந்த விரிச்ச முடிய கொண்டை கட்டிக்கிட்டபடியே வெளியில கத்திக்கினே ஓடி வருவாங்க. சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட, இந்த ஆள் பண்ற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு. அது அந்த உங்களுக்கு அது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்து அலறிட்டே தூரத்துல அலற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது எங்க அம்மாவுக்கு. அவங்க வந்து நான் சொன்னல அந்த ஜன்னல் வழியா பார்த்தா அந்த ரோடே தெரியும்னு, அந்த அந்த வழியா வந்து பாக்குறாங்க. அந்த சத்தம் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரோட்ல போகும்போது ஆம்புலன்ஸ் பார்ப்போம். ஆம்புலன்ஸ் வந்து நம்ம பின்னாடி தூரத்துல வர மாதிரி இருக்கும். டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட அது கிட்ட வர வர அந்த சத்தம் நம்மளுக்கு பெருசாயிட்டே போகும்ல. அந்த மாதிரி எங்க அம்மா அந்த ரோட்ல பாக்குறாங்க. ரோட்ல யாருமே இல்ல. ஆனா அந்த ரோட்ல வந்து அந்த மறுமுனையில இருந்து இந்த முனைக்கு ஒருத்தர் அந்த கத்திக்கிட்டு அலறிட்டே ஓடி வர சத்தம் எங்க அம்மாவுக்கு கிளியரா கேக்குது. ஆனா அவங்க ரோட்ல யாரையுமே பார்க்கல. யாருமே இல்ல.
ஆனா அந்த அலறிட்டு ஒரு பொம்பளை ஓடி வர சத்தம், அந்த அலறல் சத்தம் காது கிழிக்குது. அந்த மாதிரி ஓடிட்டு வராங்க. ஆனா எங்க அம்மா யாருமே பார்க்கல. எங்க அம்மா அதை பார்த்து பயந்து, அவங்க என்ன நினைச்சுன்னா ஸ்டார்டிங்ல ஏதோ சண்டை போல நினைச்சாங்க. ஆனா ரோட்ல காக்கா இல்ல, அங்க ஒரு ஒரு எதுவுமே இல்ல, பேட்ரோல் கூட வராது பெருசா. அந்த சத்தம் கேட்ட உடனே எங்க அம்மா வந்து சைலண்டா படுத்து தூங்கிட்டாங்க. காலையில இருந்துதான் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் சத்தம் கேட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அது அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு சில்னஸ் வரும். ஆக்சுவலா அந்த ஏரியாவே கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய நான் கதை கேட்டிருக்கேன். அங்க இருந்து அதே பிளாக்ல இது வந்து இது கொஞ்சம் எப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு வயசானவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களும் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்னன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு தெலுங்குக்காரங்க அவங்க. அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் வரக்கூடாதுன்றதுக்காகவே அவங்களோட, இது வந்து எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், இது உண்மையான்னு தெரியல, அவங்களோட யூரினை வாசல்ல ஊத்தி விட்டுருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க 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 வந்து அவங்க ஒரு லிட்டரலா பார்க்க கொஞ்சம் எப்படி சொல்றது, சுனை கற்கிழமை தான் இருப்பாங்க அவங்க. ஆனா நார்மலா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இது மாதிரி எதுவும் அந்த சக்திகள் வந்து அண்டாம இருக்கிறதுக்காக அவங்களோட சிறுநீரை வாசல்ல ஊத்தி விடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹலோ, இருக்கும் யாராச்சும் இருக்கும் இருக்கீங்க? இருக்கும் இருக்கும். இது இது ஒரு கதைங்க. இது மாதிரி கேள்விப்பட்ட கதை நிறைய இருக்கு. இது மாதிரி ம். உங்களுக்கு இன்னொரு கதையா சொல்லுங்க. மயில்ஸே இல்ல வேற யாராவது வச்சிருந்தா சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். இல்லையா, ம். நீடா இல்ல. சரி, ராகாவில இருந்து ஒண்ணு சுட்டுட்டு வரேன். ராகாலே சொல்லுங்க. ம். இது என்னன்னா, ஒரு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு எப்பவும் வந்துட்டு கார்ல வந்து ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மழை மழை டைம்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அவரு வீட்டுட்ட ரீச் ஆயிட்டாரு. எப்பவுமே வந்து அவரு வர டைம்ல வந்துட்டு மேல தான் வந்து அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு, விளையாடிட்டு இந்த மாரி இருப்பாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு. அதே மாரி அவரு ஆல்மோஸ்ட் அந்த தெரு முக்க வந்து ரீச் பண்ணிட்டாரு. ஒரு பொண்ணு வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு இடத்துக்கு அவசரமா போணும். என்ன கொஞ்சம் இறக்கி விடுறீங்களான்னு கேட்கும்போது, "இல்லம்மா வீடு பக்கத்துல வந்துருச்சும்மா. இந்த வீடு தாம்மா" அப்படின்னு சொல்லும்போது, இல்ல உங்க வீடு பக்கத்துல தான். என்னை இறக்கி விடுங்க" அப்படின்னுச்சாம். "ஏம்மா இதுக்கு நீ நடந்தே போயிரலாமேம்மா, என்னம்மா எங்க இறக்கி விட சொல்ற?" அப்படின்னு கேட்கவும், "இல்ல என்னை இறக்கி விடுங்க" அப்படி சும்மா சொல்லிட்டே இருக்கும். என்ன இதோட இம்சையா போச்சு அப்படி சொல்லிட்டு, "சரி ஏறிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அது ஏறிடுச்சு. ஏறி உட்காந்துச்சு. அவரு என்ன பண்ணிட்டாரு, சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் தான். அப்படியே ஒரு ஒரு 50 மீட்டர் இந்த மாரி மீட்டர் கணக்கு தெர்ல. அது பக்கத்துல தான். அந்த மாரி அது போய் நிறுத்திர்றாரு. "இறங்குமா" அப்படின்னு சொன்னோனே, ஓகே அப்படியே இறங்கிட்டு அப்படியே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அ அப்படியே வந்துட்டு போயிடுச்சு. போயிட்டு வந்துட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு நார்மலா பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லுது, "ஆமா எதுக்கு அங்க தெரு முனையில ஐ மீன் அங்கேருந்து பார்த்தா அவங்க வர்றது தெரியும். தெரு கிராஸ் பண்ணும்போதே மாடியில தான் நின்னுட்டு இருப்பான். முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கங்கும்போதுட்டு தெரிஞ்சிருக்கு. ஏன் அங்க திடீர்னு கார் நிறுத்துனீங்க? ஏன்ச்சீங்க? திடீர்னு பாட்டு யாருமே இல்ல. நீங்க பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னு வந்து கேட்கணுன்னே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐய! அங்க ஒரு பொண்ணு நின்னு லிஃப்ட் கேட்டுட்டு இருந்ததுடி. அ அதுக்கு தான் சொன்னேன். பொண்ணா? நான் தான் என்னன்னு பார்த்துட்டு நான் நினைச்சேன், நீங்க ஹெட்ஃபோன்ஸ்ல யார் கூடயோ வந்து பேசிட்டு இருக்கீங்க போல. அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு. இல்ல ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டுச்சு. இந்த மாரி இறக்கி விட சொல்லி, எந்த லூஸாவது இங்கேருந்து இங்க வரதுக்கு லிஃப்ட் கேட்குமா? என்ன குடிச்சிருக்கீங்களா? அப்படி இப்படின்னு கேட்குது. ஆனா வந்து இல்ல அப்படின்னு அவரு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த அம்மா நம்பவே இல்ல. ஆனா அடிச்சு சொல்றாரு, அது ஒரு பொண்ணு கேட்டுச்சு அப்படின்ட்டு. சோ இதான் கதை. அவ்வளவுதான். ஓகே. ஓகே. த ஹாண்டிங் சைலன்ஸ் நிலவுது. இதுதாங்க நாங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்ச கதைகள். அண்ட் இதோட சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இதை பண்ணோம். மற்றபடி வி ஆல் ஹேவ் அவர் பிலீஃப்ஸ். அது அந்த அந்த ரிசர்வேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு. ஸோ இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துங்கன்னு, ரொம்ப ஓக்கா எடுத்துங்கன்னு தயவு செஞ்சு யாரை வராதிங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு ஸ்டோரி கேட்குற மாதிரி, ஒரு படம் பார்க்குற மாதிரி நினச்சிட்டு இது இப்போ கடந்து போங்க எல்லாருமே. வேற என்ன, ஸ்பாட்டிஃபைல கேளுங்க, எங்களை ரேங்க் பண்ணுங்க, எங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எங்களுக்கு ஆல்கரிடம் புஷ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாச்சும் தான் பாட்காஸ்ட் கேட்குற ஒரு கம்யூனிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. எஸ்விகே, WSR மாதிரி கேட்குற ஆளுங்க இருந்தாங்கன்னா இதையோ கேட்டு பாருங்க, இவங்க கேட்டு பாருங்க, நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா சொல்லி விடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் லெசன்ஸ் அதிகமாகும். நாங்கள் ரெகுலராக பாட்காஸ்ட் போட்டு இதுக்கப்புறம் வீக்லி ஒரு எபிசோட் வரதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம். அண்ட்
Until then, உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைல்ஸ் மொராலஸ். நான் உங்கள் மார்பியஸ். நான் உங்கள் ஜாங்கோ. நான் ஷூரி. நன்றி, வணக்கம்.